ஆர்மி, வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. ஃபைனலாக நம்ம செப்டம்பர் மந்த்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இன்றைக்கி நம்ம ஹேண்ட்ஸம் பன்னி, அதாவது நம்ம ஜேகேயோட பர்த்டே. ஸோ நம்ம எல்லாருமே அவங்களுக்கு விஷ் பண்ணிடலாம். ஹாப்பி பர்த்டே ஜேகே. ஸ்டே பிளெஸ்ட், ஸ்டே ஹெல்தி, சேஃப் அண்ட் ஹாப்பி. அப்புறமா இந்த மந்தில் யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே. நம்ம பர்த்டே பாயோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப லேட் பண்ணாமல் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் வாங்க. நம்ம வையனோட ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன். நம்ம வையனுக்கு அம்மா மட்டும்தான். அப்பா வந்துட்டு நம்ம வையன் ஒரு 10 இயர்ஸ் இருக்கும் போது இறந்துட்டுக்குவாங்க. அப்பத்துலேருந்து அவங்க அம்மா தனியாக கஷ்டப்பட்டு வையனை வளர்த்துருப்பாங்க. அவங்க அம்மா வந்துட்டு ஒரு பெரிய மேன்ஷனில் குக்காக வேலை செஞ்சுருக்குவாங்க. நம்ம வையனும் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு இப்போ ஒரு கம்பெனியில் ட்ரெயினியாக இருக்காங்க. வையனுக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லை, அவங்க ஒரே பொண்ணு தான். என்ன வையன் இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டேன்? இல்லைம்மா, ஆக்சுவலி இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, சீக்கிரம் வர சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு 5 மினிட்ஸ் இரு, நான் ஏதாவது செஞ்சிடறேன், சாப்பிட்டுன்னு போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஐயோ அம்மா, அவ்வளோதான் அந்த மேனேஜர் சாமி ஆடிடுவாங்க, நான் கிளம்புறேம்மா, பரவாயில்ல ஆஃபீஸ் கேன்டீன்லேயே ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். பாய்மா. நீ பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டுட்டு போ, சரியா? அதுக்கப்புறமா நிறைய வேலை செய்யாதேம்மா, நீ அங்கே வெறும் குக் பண்ணுறதுக்கு தானே போகிற, உன் வேலை எவ்வளோக்குதோ அவ்வளோ மட்டும் செய்யுமா, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யாத. ஏற்கனவே டாக்டர் சொல்லியிருக்காங்க உனக்கு பிபி இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்கக்கூடாதுன்னு, புரியுதா அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் அம்மா உங்களையே பார்த்துட்டு சரிங்க மேடம் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. மா, நான் காமெடி பண்ணலம்மா, சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லைம்மா, உனக்காக இல்லைன்னாலும் எனக்காகவாவது உன் உடம்பை பார்த்துக்கம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா உங்களையே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு எனக்கு ஒன்றும் ஆகாது வையன், தேவையில்லாமல் பயப்படுறேன், ஆஃபீஸ் போகும்போது சிரிச்சிட்டு போகணும் சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிம்மா பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போவீங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜேகே அவங்களோட ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் பார்த்துலாம். அவங்க வந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், ரொம்ப பெரிய கம்பெனி, அதோட நிறைய பிரான்ச்சஸ் வேறு இருக்கும். இவங்களுக்கு வந்துட்டு அம்மா அப்பா பாட்டி அதுக்கப்புறமா ஒரு தங்கச்சி இருப்பாங்க. இந்த ஸ்டோரியில் நம்ம ஜேகே வந்துட்டு ரொம்ப ரூட் கோல்டு பிஹேவியர் அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க, ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். எம்ப்ளாயிஸ் கூட ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாருக்குமே ஜேகேனா ரொம்ப பிடிக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களோட ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ்க்கு அவங்க மேலே பயங்கர க்ரஷ். நம்ம வையன் ஜேகே 2 பேரும் சிங்கிள் தான். 2 பேருக்கும் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் மேலே நம்பிக்கை இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னெல்லாம் இல்லை. பட் அவங்க வந்துட்டு ரைட் பர்சனை இன்னும் மீட் பண்ணல. இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணுவாங்க, மீட் பண்ணதுக்கப்புறமா என்னென்னலாம் நடக்கும், இவங்க 2 பேருக்கும் சேட் எண்டிங்காக இல்லை ஹாப்பி எண்டிங்காக பார்க்கலாம். இப்போ ஜேகே வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் போகிறதுக்காக லிவிங் ஏரியாவுக்கு வருவாங்க. அங்கே வந்து அவங்க அம்மா அப்பா அப்புறமா பாட்டி 3 பேரை உக்காந்துக்குவாங்க. என்ன 3 பேரும் இவ்வளோ சந்தோஷமாக பேசினுக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஜேகேயோட பாட்டி, என்னென்ன உன்னோட கல்யாண விஷயதா, உன் கல்யாண விஷயம் பேசினாலே நம்மளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷதா அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு என்னமோ என் கல்யாண விஷயம் கேட்டால் சந்தோஷமாக தான் இருக்கும், ஆனால் கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த கொடுமையை அனுபவிக்கிறது நான் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா, ஏய் என்னடா சொல்கிற, கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எல்லாருமே கொடுமை அனுபவிக்க மாட்டாங்க, இப்போ நானும் உங்கள் அப்பா சந்தோஷமாக இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு அவங்க அப்பா டைரெக்ஷனில் பார்த்துட்டு, அப்பா உண்மையாக சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க அப்பா, அந்த கொடுமையை நான் ஏன் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா, என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குவாங்க. இல்லை, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா தான் நான் சந்தோஷமாகவே இருக்கேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகேயோட பாட்டியும் ஜேகேயோ 2 பேரும் சிரிச்சிருக்குவாங்க. சரி சரி, இப்போ அவங்கக்கிட்ட விஷயத்த சொல்கிறீங்களா இல்லை நானே சொல்லட்டா அப்படின்னு கேட்குவாங்க ஜேகேயோட அம்மா. அப்போ ஜேகே, என்னம்மா எனக்கு சொல்லாமே கல்யாணம் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குவாங்க. பயப்படாத ஜேகே, உன்னை கேட்காம அவ்வளோ பெரிய டிசிஷன் எடுக்க மாட்டேன். அப்பாவோட ஃப்ரெண்டு மிஸ்டர் லீ, அதான் ரீசண்டாக நம்ம கம்பெனி கூட கொலாப் பண்ணாங்களே. ஆமாம் லீ அங்கிள், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா ஹேனான்னு, இப்போ தான் ரீசெண்டாக ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அப்ராட்லேருந்து வந்திருக்கா. வந்த உடனே அவரோட கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிட்டா. இப்போ அவள் தான் லீ என்டர்பிரைசஸோட சிஇஓ. என்னங்க எல்லாமே நானே சொல்லணுமா இல்லை நீங்களே ஏதாவது சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் ஜேகே, நேற்று தான் எனக்கு கால் பண்ணா, உன்னை கொலாப் மீட்டிங்கில் பார்த்துருந்தானாமே, அப்போது உன்னோட ஹார்ட் ஒர்க், உன்னோட டெடிக்கேஷன், உன்னோட வெல் பிஹேவியர் எல்லாமே பார்த்து அவன் இம்ப்ரெஸ் ஆகிட்டா போல், அதனால் அவன் பொண்ணோட ப்ரப்போசல் அனுப்பியிருக்கான். அப்பா, நான் லீ அங்கிளோட பொண்ணை பார்த்துருந்தே இல்லைப்பா, திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கணும் எப்படி,
அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகேயோட அம்மா, இதை பார் ஜேகே, உன்னை நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லின்னு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணுங்கள். 2 பேருக்கும் ஓகேனா கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஓகேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜேகேயோட அப்பா அம்மா பாட்டி 3 பேரும் பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. ஏங்க மிஸ்டர் லீக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் ஜேகே ஓகே சொல்லிட்டான்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, அம்மா அம்மா நான் இன்னும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல, மீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஓகே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகேயோட அப்பா, அதுதான் எங்கே மீட் பண்ணோம், எப்போ மீட் பண்ணோம், அதெல்லாம் டிசைட் பண்ணோம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயோ பப்ளிக் பிளேஸ்லாம் மீட் பண்ணுறது இல்லைப்பா, ப்ளீஸ் நான் அவங்களோட கம்பெனிலே போய் அவங்கள மீட் பண்ணிட்டு வரேன், ஜஸ்ட் ஒரு கேஷுவல் மீட்டிங் மாதிரி, அதுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகேயோட அப்பா, ஓகே ஆனால் இதை கூட இன்ஃபார்ம் பண்ணோம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போவே கால் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறதுக்கு எந்திரிச்சு போவாங்க. இன்னொரு பக்கம் ஜேகேயோட அம்மா, சரி நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிச்சன் உள்ளே போவாங்க. அப்போ ஜேகேயோட பாட்டி ஜேகேயை பார்த்துட்டு, ஓகே என்ன யோசிச்சுன்னுக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஜேகே, ஒன்றும் இல்லை பாட்டி, அந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிட்டேன், பட் எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க பாட்டி ஜேகேயை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, பிடிக்கலன்னா வானா சொல்லிவிடு, கல்யாணம்லாம் மனசுக்கு பிடிச்சவங்கள பண்ணாதான் சந்தோஷமாக இருக்க முடியும், இப்படி ஒரு பொண்ணை பார்க்குற வரைக்கும் நீ கல்யாணம் பண்ணிக்காத, யாருக்கு தெரியும் ஒருவேளை அந்த பொண்ணு ஹானாவாக கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே அவங்க பாட்டியை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, இதுக்கு தான் பாட்டி உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணுறது, எப்படியாவது என்னை கன்சோல் பண்ணிடுறேன், சரிப்பா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டி கையை பிடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிள் கிட்டே போவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் ஃபுல் பிஸியாக வேலை செஞ்சுன்னுக்குவீங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, நீங்கள் வேலை செய்கிற அதே கம்பெனியில் தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வேலை கிடைச்சிருக்கும். இப்போ நீங்கள் 2 பேரும் ட்ரெயினீஸ் பட் டிஃப்ரெண்ட் டீம். வயன் உன் வேலை முடிஞ்சுதா, எனக்கு பயங்கரமாக பசிக்குதுடி, சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எங்கடி முடியும், எங்கள் டீம் லீட் கொடுக்குற வேலை இல்லாத எங்கள் சீனியர் எம்ப்ளாயீஸோட வேலை கூட செய்யணும், சரியான சோம்பேறிங்க, எல்லா வேலையும் எங்கள் தலைமையில் போட்டு அவங்க அட்டாச்சுன்னு உட்காந்துக்கிறது பார்த்தியாங்க, நல்லா அட்வான்டேஜ் எடுத்துன்னுக்குறாங்க, இதெல்லாம் சிஓ மேம்க்கு எப்படியாவது தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு, இதை பாருடி எங்கள் டீம்லேயும் இதே தாடி கதை, ஆனாலும் நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, இதெல்லாம் சிஇஓ வரைக்கும் போவாதுடி, அப்படி போனால் கூட அவங்க சீனியர் எம்ப்ளாயி சைடு தான் எடுப்பாங்க, ஏன்னா இவங்கெல்லாம் அவங்க அப்பாவோட ஃபேவரட் எம்ப்ளாயிஸ் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்ட் தாடி, நம்மெல்லாம் இப்போ தான் ட்ரெயினியாக ஜாயின் ஆகிருக்கோம், நம்ம பேச்செல்லாம் யார் கேட்க போகிறாங்க, சரி வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு கேன்டீன் போவீங்க. இன்னொரு பக்கம் ஜேகே அவங்க ஆஃபீஸில் வேலை செஞ்சுருக்குவாங்க. அப்போ அவங்களோட செக்ரட்டரி உள்ளே வருவாங்க. சார் கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஸ்டீவ், நாளைக்கு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்களோட ஸ்கெட்யூல் செக் பண்ணிவிட்டு, இல்லை சார் அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, ஓகே அப்போ நான் லீ என்டர்பிரைசஸ் சிஇஓ மிஸ் ஆனா இருக்காங்க இல்லை, அவங்க கூட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நாளைக்கு மார்னிங் 10 o'clock அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஓகே சொல்லிவிட்டு ஹானாவோட செக்ரட்டரி கிட்டே பேசி அப்பாயின்மெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. டே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் உங்கள் ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாக கிளம்பி போயிருப்பீங்க. ஜேகே வந்துட்டு ஹானாவோட ஆஃபீஸில் இருக்காங்க. ஜேகேயோட செக்ரட்டரி அதான் ஸ்டீவ் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஜேகேக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு கூட போயிருப்பாங்க. அவங்க வந்து ரிசப்ஷனிஸ்ட்கிட்ட என்கொயர் பண்ணிக்குவாங்க. அப்போ ஹானா வந்து கீழே வருவாங்க. ஹாய் மிஸ்டர் ஜான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேகே திரும்பி பார்க்குவாங்க, பார்த்தா ஹானா அங்கே நின்றுக்குவாங்க, ஃபுல் பியூட்டிஃபுல்லாக எலிகெண்ட்டாக தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் நம்ம ஜேகேக்கு வந்துட்டு எந்த ஒரு ஸ்பார்க்கும் தெரியாது. ஸோ அவங்க அதை அப்படியே கேஷுவலாக பேசுறது கண்டினியூ பண்ணுவாங்க. ஹாய் மிஸ் லீ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க வந்துட்டு, எதுக்காக இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் மிஸ்டர் ஜான், நேற்று செக்ரட்டரி கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்க, இப்போ வந்து இங்கே வெயிட் பண்ணியிருக்கிறீங்க, டேரெக்டாக வந்திருக்கலாம் இல்லைங்களா, அப்பா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க நீங்கள் என்னை மீட் பண்ணுறதுக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு, இல்லை நானும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஜஸ்ட் ஒரு கேஷுவல் மீட்டிங் மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு, அதனால தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஹானா, சரி வாங்க எங்கள் கேபினுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. ஜேகே ஸ்டீவை பார்க்குவாங்க. அப்போ அவங்க, சார் நான் கேன்டீனில் வெயிட் பண்ணிருக்கிறேன், நீங்கள் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் பிஸியாக வேலை செஞ்சுருக்குவீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு பிரியா ஓடி வருவாங்க. வயன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீங்கள் லேப்டாப் ஸ்க்ரீனை பார்த்துட்டு நீ சொன்னதானடி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு வரலான்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிருந்தேன்னா அங்கே ஒருத்தவங்க வந்திருந்தாங்கடி, செம்ம ஹேண்ட்ஸமாக இருந்தாங்க, மிஸ் ஹானா கூட கீழே வந்து அவங்கள கூட்டிகிட்டு போனாங்க தெரியுமா,
அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, நீங்கள் வந்துட்டு மிஸ்டர் லீ கம்பெனியில் தான் வேலை செஞ்சுருக்குவீங்க. இப்போ உங்களுக்கு ஹேனா வந்துட்டு சிஓ இருப்பாங்க. இப்போ ஸ்டோரி கண்டினியூ பண்ணிடலாம். மிஸ் ஹேனா கீழே வந்து கூட்டிகிட்டு போனாங்கன்னா அவங்க யாரோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சனாக தான் இருக்கோ அப்படின்னு சொல்வீங்க. அப்போது சடனாக உங்கள் டீம் லீட் வந்துட்டு பிரியாவையே பார்த்துட்டு, நீ இங்கே என்ன பண்ணுற, அவளை வேலை செய்ய விடு, டிஸ்டர்ப் பண்ணாத, உங்கள் 2 பேருக்கும் வேறு வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் கதை பேசிகிட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் அவங்களே பார்த்துட்டு, ஆமாம் யார் சொல்கிறாங்க பார் அப்படின்னு சொல்வீங்க. என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை மேம், நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்வீங்க. நம்ம ஆஃபீஸ்க்கு ஜியான் கம்பெனியோட எம்டி வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கம்பெனி கூட கொலாபரேஷன் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடி கொஞ்சம் டிசிப்ளினாக நடந்துக்காங்க, எல்லா ட்ரெயினிஸ்க்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாருமே ஓகே மேம் அப்படின்னு சொல்லி ஹெட் நோட் பண்ணுவீங்க. உங்களே பார்த்துட்டு, பையன் நான் கொடுத்த வேலை முடிச்சிட்டியா அப்படின்வாங்க. நீங்கள் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு மேம், ஒரு 5-10 மினிட்ஸில் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க முடிச்சுட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு வந்து என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்களும் ஓகே மேம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுவீங்க. இன்னொரு பக்கம் ஜேகே நம்ம ஹேனாவோட கேபினில் என்ன பேசியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? உங்கள் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் மிஸ்டர் ஜான், மேகசின்ஸில் கூட படிச்சிருக்கேன். அப்பா கூட உங்கள் பற்றி நிறைய பெருமையாக பேசிகிட்டு இருந்தார். இன்றைக்கி தான் உங்களை நேர்லேயே மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ மிஸ்லி அப்படின்வாங்க. அப்போ அவங்க வந்துட்டு என்னை ஹேனானே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு, நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்வாங்க. அப்போது ஹேனா வந்துட்டு, சொல்லுங்கள் மிஸ்டர் ஜியான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இப்போவே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்னும் கரியர் மேலே நிறைய ஃபோக்கஸ் பண்ணும், கல்யாணம் பண்ணிக்கிட்டா மேபி ரெஸ்பான்சிபிலிட்டி டபுள் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹேனா, அப்பா மிஸ்டர் ஜியான், தேங்க் காட், நான் இதை உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. நானும் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை, நானும் இப்போ தான் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரெஸ்பான்சிபிலிட்டி டபுள் ஆகிடும், ஃபேமிலி அண்ட் கம்பெனி ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ண முடியாமல் ஆகிடும். இதால் ஃப்யூச்சரில் நம்ம 2 பேருக்கு தான் பிரச்சனை. நம்ம பேரண்ட்ஸ் கூட ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணினல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக, ஜஸ்ட் மீட் பண்ண தானே சொல்லியிருக்காங்க, நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, தேங்க்யூ வெரி மச் ஹேனா, நான் இதை எப்படி பேசி புரிய வைக்கவேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், பட் நீங்கள் என்னை விட ப்ராடாக யோசிச்சிருக்கீங்க அப்படின்வாங்க. அப்போ ஹேனா, மிஸ்டர் ஜியான், இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்வாங்க. அப்போ ஜேகே, என்ன சொல்லுங்கள் அப்படின்வாங்க. ஆக்சுவலி நீங்கள் பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணுற விதம், ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன் எல்லாமே பார்த்து உங்களோட பெரிய ஃபேன் ஆகிட்டேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்ன, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை? அப்போ ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு, அஃப்கோர்ஸ் ஆனா 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க. ஓகே அண்ணா கிளம்புறேன், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க, மிஸ்டர் ஜியான் ஆல்மோஸ்ட் லன்ச் டைம் ஆயிடுச்சு, லன்ச் முடிச்சிட்டு போங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, இல்லை ஆக்சுவலி ஆஃபீஸில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான வேலைங்களெல்லாம் விட்டுட்டு வந்திருந்தேன், ஸோ நான் இப்போ கிளம்பணும், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக லஞ்சுக்கு போகலாம். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் இல்லை, இன்னும் எதுக்காக ஃபார்மலாக மிஸ்டர் ஜியான்னு கூப்பிட்றீங்க, ஜங்குக்குன்னே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் ஓகே ஜங்கு பாய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜேகேயும் அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அப்பா ஒரு வழியாக முடிச்சாச்சு, ஏ பிரியா நீ கேன்டீன் போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டுன்னு, நான் பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு வந்து உன்னை ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ பிரியா, ஏ வையன் இருடி, நானும் பிரிண்ட் அவுட் எடுக்கணும், உன் கூடவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே போவீங்க. ஏ பிரியா பாடி லிஃப்ட்டில் போயிடலாம், ஸ்டெப்ஸ் எல்லாம் இறங்கி யாரடி கீழே போகிறா அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு, ஏய் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு உனக்கு லிஃப்ட் வேணுமாடி அப்படின்னு கேட்பாங்க. அப்போது ஏன் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு லிஃப்ட்டில் போகக்கூடாதுன்னு எதாவது ரூல்ஸ் இருக்கா, வாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை பிடிச்சி அவளை கூட்டிகிட்டு போவீங்க. லிஃப்ட் வந்து டோர் ஓப்பன் ஆகும். டோர் ஓப்பன் ஆனால் ஆப்போசிட் சைடில் 2 பேர் நின்றுக்குவாங்க. நீங்கள் அவங்க 2 பேரை பார்த்துட்டு கேஷுவலாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உள்ளே போகிறதுக்காக ஸ்டெப் எடுக்குவீங்க. பட் உங்கள் ஃப்ரெண்ட் பிரியா வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி புல் பண்ணுவாங்க வெளியோ. ஏய் வையன் அவங்க யார் தெரியுமா அப்படின்னு. நீங்கள் யாராக இருந்தால் எனக்கு என்னடி, பாடி லிஃப்ட் க்ளோஸ் ஆகிடுவா அப்படின்னு சொல்வீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் ஏதோ சொல்ல வருவாங்க. அப்போ ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு வாய்ஸ், எக்ஸ்கியூஸ் மீ உள்ளே வரீங்களா என்ன அப்படின்னு. அது வேறு யாரும் இல்லை, ஸ்டீவ் தான். அப்போ நீங்கள் வரும் சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கையை பிடிச்சி உள்ளே இட்டுன்னு போவீங்க. ஜேகேக்கு உங்களை பார்த்த உடனே ஹார்ட் பீட் ஸ்கிப்பாக இருக்கும். அவங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்கும். நீங்கள் போய் ஜேகே முன்னாடியே நிற்குவீங்க. ஸ்டீவ் வந்துட்டு எந்த ஃப்ளோர் அப்படின்னு கேட்பாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க உங்களே ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு உங்களுக்கு லிஃப்ட் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் சார் நீங்கள் ஏதாவது எங்களை தூக்கிட்டு போகிறீங்களா, இல்லை தானே, அதுவும் இல்லாமல் லிஃப்ட் எதுக்காக இருக்கிறது அப்படின்னு சொல்வீங்க. பட் உங்கள் ஃப்ரெண்டு பிரியா வந்துட்டு,
ஒரு மாதிரி ப்ரீதே பண்ணியிருக்க மாட்டாங்க, உங்கள் கையை டைட்டாக பிடிக்குவாங்க, சும்மா இருடி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டே ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்டு சைலண்டாக நின்றுக்குவீங்க. ஜேகே வந்துட்டு நீங்கள் பேசுகிறதையே பார்த்து ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. பட் உங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட் சைட் தான் ஃபேஸ் பண்ணிக்குவீங்க. அவங்க உங்கள் பேக் சைடில் நின்றுக்குவாங்க. ஒரு வழியாக கிரவுண்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம், நீங்கள் 2 பேரும் வெளியே போயிருக்குவீங்க. ஜேகே அவங்களுக்கே தெரியாமல் உங்கள் பின்னாடியே வந்துக்குவாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கையை பிடிச்சி உள்ளே புல் பண்ணிக்கிட்டு, டே மச்சா நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு போனோடா, கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே சரி சாரிடா மச்சா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிஃப்ட்டுக்குள்ளே போய் நிற்கிவாங்க. அப்போ ஸ்டீவ் வந்துட்டு அவங்களே பார்த்து ஸ்மோக் பண்ணிவிட்டு, மச்சா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இங்கே யாரோ ஒருத்தர் யாரையோ பார்க்குறதுக்கு வந்தாங்க, ஆனால் யாருக்கோ விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே கன்ஃபியூஸ்டாக ஸ்டீவை பார்க்குவாங்க. நீ என்ன சொல்ல வர அப்படின்னு. நான் உன்னை பார்த்துட்டு தான் இருந்தேன் மச்சா, நீ அந்த பொண்ணை எப்படி பார்த்து நின்றேன்னு கண்ணு சிமிட்டாமல் அவளை முழுங்குற மாதிரி பார்த்து நின்ற அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லைடா, அவள் க்யூட்டாக பேசிகிட்டு இருந்தா இல்லையா, அதனால தான் அப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்டீவ், எந்த ஊரில் அத்தை க்யூட்டாக பேசுகிறதுன்னு சொல்லுவாங்க, அவள் சரியான திமிர் பிடிச்சவளாக இருக்கா, எப்படி பேசினா பார்த்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, அப்படிலாம் சொல்லாதேடா பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆகிருக்கோ, அவங்கள வெளியே போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு உங்களை கல்வி ஊற்றினுக்குவாங்க. அறிவு இருக்காடி உனக்கு, நான் தான் வேணான்னு சொன்னேன் இல்லை, எதுக்கு கொஞ்சம் லிஃப்ட்டுக்குள்ளே போனேன், போந்தும் இல்லாமல் சண்டை வேற போடுற, அவங்க யார் தெரியுமா, யாரடி அவங்க, ஆமாம் உங்ககிட்ட கேட்கணுன்னு இருந்தேன், நீ எதுக்காக லிஃப்ட்டுக்குள்ளே போன உடனே அப்படி பெயர்ந்த மாதிரி நின்றுன்னு இருந்தேன், அவங்கள பார்த்து உனக்கு க்ரஷ் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்களையும் முறைச்சி பார்த்துட்டு, வானாவையன் என் வாயில் கெட்ட வார்த்தை வர வச்சிடாத, அவங்க யார் தெரியுமாடி, ஜியான் கம்பெனியோட எம்டிடி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு, ஓ எம்டியா, என்னது எம்டியா, அடி பாவி, இதை ஃபஸ்ட்டு சொல்லக்கூடாதாடி அப்படின்னு சொல்வீங்க. இதை தாண்டி சொல்ல வந்தேன், நீ எங்கே பேச விட்ட என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், போச்சுடி என் வேலை போச்சு, இப்போ அவங்க போய் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என் டீம் லீட் அதான் அந்த ராட்சசி வந்து என்னை வேலையிலேருந்து கண்டிப்பாக தூக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொல்மீன்குவீங்க. அது வரைக்கும் போகாது, பட் போச்சின்னா நம்ம அவங்கக்கிட்டே போய் டைரெக்டாக சாரி கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், நீ சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்வீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நீங்கள் பயந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, நீங்களும் அதை பற்றி மறந்துட்டுக்குவீங்க. ஆனால் ஜேகேக்கு வந்துட்டு அடிக்கடி உங்கள் ஞாபகம் வந்துன்னுக்கோ, கம்பெனி விஷயத்தை வச்சுட்டு அடிக்கடி ஹேனா கம்பெனிக்கு போயிருப்பாங்க, பட் உங்களை பார்த்துருக்க மாட்டாங்க, அது ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட்டாக இருந்திருக்கும். பட் நீங்கள் என்ன பண்ணிக்குவீங்கன்னா, ஜேகே எப்போல்லாம் உங்கள் கம்பெனிக்கு வருவாங்களோ அப்போல்லாம் எப்படியாவது அவங்கள அவாய்ட் பண்ணிக்குவீங்க. உங்களுக்கு என்ன பயம்னா, உங்களை பார்த்த உடனே எங்கே அந்த லிஃப்ட் இன்சிடென்ட் ஞாபகம் வந்து உங்கள் மேம் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மனுஷன் உங்களை மறந்தே இல்லைங்க. இன்றைக்கி வந்துட்டு சண்டே, உங்கள் அம்மா வேலை செய்கிற அந்த மேன்ஷனுக்கு போயிருப்பீங்க. அப்போது லிவிங் ஏரியாவில் ஒரு லேடி உட்காந்துட்டு மேக்சின் படிச்சுக்குவாங்க, அந்த மேன்ஷனோட ஓனர்னு சொல்லலாம். குட் மார்னிங் ஆண்டி அப்படின்னு சொல்வீங்க. வையன் வா வா, என்ன இவ்வளோ நாள் ஆளை காணோம் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், அது வந்து ஆண்டி வேலைக்கு ஜாயின் ஆனதுலேருந்து ஃபுல் பிஸி ஆண்டி, வீட்டுக்கு வரதே லேட் ஆகிடுது அப்படின்னு சொல்வீங்க. ஓ எப்படி போயிருக்குது வேலையெல்லாம், அட்ஜஸ்ட் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. ஆண்டி கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் ஆகிக்குது அப்படின்னு சொல்வீங்க. ஆமாம் இன்றைக்கி என்ன திடீர்னு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்குவாங்க. உங்கள் வீட்டுக்கு இம்பார்ட்டண்ட்டான கெஸ்ட்டுங்க வராங்க டின்னருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நேற்று நைட்டு ஃபுல்லாக அம்மா உடம்பு சரியில்லை, ஒரே ஜுரமாக இருந்தது, ஆனாலும் அவங்க இன்றைக்கி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க, அதான் நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க உங்களையே பார்த்துட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கும் தெரியும் உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு, அதனால தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேரை அனுப்பியிருக்கேன், தேங்க்யூ ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனுக்குள்ளே போவீங்க. அங்கே உங்கள் அம்மா வந்துட்டு குக் பண்ணிக்குவாங்க. பட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்குவாங்க. உங்கள் அம்மா உங்களையே பார்த்துட்டு, நீ எதுக்காகடி வரப்போன அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், உனக்கு தான் நேற்று நைட் ஃபுல்லாக உடம்பு சரி இருக்கல, நீ பாட்டுக்கு வேலை கிளம்பி வந்துட்ட, எனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு மனசே கேட்கல, அதான் வந்தேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அங்கேயே ஒரு மேடு உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு, அக்கா நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேக்கா, உன் பொண்ணு உன் மேலே உசுரை வச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் அம்மா உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. அப்புறமா அந்த மேடு மறுபடியும், இப்போ என்னமோ அம்மாவை பார்க்கணுன்னு ஓடி வந்துட்டேன், கல்யாணம் ஆகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன், நான் எங்கள் அம்மா கூடவே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது அந்த மேடு, எல்லா பொண்ணுங்களும் இதை தான் சொல்கிறாங்க, ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிற டைம் வந்தால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சைலண்ட்டாக புருஷன் கூட போயிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஏதோ சொல்ல வருவீங்க. அப்போ உங்கள் அம்மா,
எப்பயோ நடக்க வேண்டிய விஷயத்துக்கு இப்போ 2 பேரும் எதுக்காக இப்படி சண்டை போட்டுன்னுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பையன் டின்னரு மேலே தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மேலே எல்லாம் ரெடியாக இருக்கான்னு போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த அக்காவையும் முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து போவீங்க. அவங்க உங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணின்னுக்குவாங்க. நீங்கள் அந்த மேட்ஸ்க்கும் கூடலாம் ரொம்ப க்ளோஸாக பழகின்னுக்குவீங்க. அவங்க இப்படி தான் உங்களை கலாய்ச்சின்னுக்குவாங்க, நீங்களும் அவங்கள கலாய்ச்சின்னுக்குவீங்க. நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி போயின்னுக்குவீங்க டெரஸ் போகிறதுக்காக. அப்போ உங்களுக்கு ஒரு கால் வரும், உங்கள் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதையே பார்த்துட்டு போயின்னுக்குவீங்க. ஆப்போசிட் டைரெக்ஷன்லையும் ஒருத்தவங்க வந்துட்டு ஃபோனில் பிஸியாக பேசிட்டு வந்துன்னுக்குவாங்க. டக்குன்னு நீங்கள் 2 பேரும் மோதிக்குவீங்க. அவங்க கையிலேருந்து ஃபோன் கீழே விழுந்துடும். நீங்கள் பார்த்துட்டு சாரி மேம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க இட்ஸ் ஓகே எந்த தப்பு இருக்குது, நான் ஃபோன்லேயே பேசிட்டு வந்தேன், கவனிக்கல. இல்லை மேம், நான் தான் ஃபோனே பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க ஏய், நம்ம 2 பேரும் வீட்டில் தானே இருக்கோம், இன்னும் ஏன் மேம்னு கூப்பிட்டுங்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆஃபீஸில் உங்களை மேம்னு கூப்பிட்டு இங்கே ஹேனாக்கான்னு கூப்பிட்டவே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்வீங்க. நம்ம பையனோட அம்மா ஹேனா அவங்க வீட்டில் தான் குக்கை வேலை செஞ்சுன்னுக்குவாங்க. அவங்க ரொம்ப நல்ல ஜனங்க. உங்களை சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சிருந்தால நீங்கள் கிராஜுவேஷன் முடித்த உடனே அவங்க கம்பெனிலே உங்களுக்கு ஜாப் கூட ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அவங்களோட ஃபோனை எடுத்து கொடுக்குவீங்க. அப்போ அவங்க காலில் பேசினுக்குவாங்க இல்லையா, அதை கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே ஜேகே, ஈவினிங் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணுவாங்க. மறுபடியும் உங்களை பார்த்துட்டு ட்ரைனிங் எல்லாம் எப்படி போயிருக்குது, எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் அக்கா இப்போ தான் ஜாயின் ஆகிருக்கேன், கொஞ்ச நாள் ஆனால் அட்ஜஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்வீங்க. எனக்கு வேலையில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளு சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேக்கா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெரஸ் மேலே போயிருப்பீங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்குவீங்க. அங்கே டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்குவீங்க. இன்னொரு பக்கம் ஜேகே அவங்க ரூமில் லேப்டாப்பில் வேலை செஞ்சுக்குவாங்க. அப்போ ஒருத்தவங்க டக்குன்னு அவங்க லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஜியா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வேலை செய்யும்போது இந்த மாதிரி பண்ணாதேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அண்ணா என்னண்ணா நீ சண்டே கூடவா வேலை செய்யணும், கிடைக்கிறது ஒரு நாள் லீவு, அதை ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு இப்படி காலங்கத்தாலே வேலை செஞ்சுன்னு உக்காந்துன்னுக்கிறியே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே அவங்களே பார்த்துட்டு மிஸ் ஜியா, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இது காலங்கத்தில் இல்லைம்மா, மத்தியானம். ஆக்சுவலி நான் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், நீ தான் இப்போ எந்திரிச்சு என்ன குறை சொல்கிறியா? அண்ணா கலாய்க்காதீங்க, நான் கொஞ்சம் தான் லேட்டாக எழுந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க கொஞ்சம்லாம் இல்லைம்மா, ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அண்ணன் தங்கச்சி எப்படி தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாய்ச்சிட்டு பயங்கர ஜாலியாக இருப்பாங்க. ஜேகே அவங்க தங்கச்சியை குழந்தை மாதிரி பார்த்துக்குவாங்க, ஒரு மாதிரி ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க. அவங்க இப்படியே டைமும் ஸ்கிப்பாக இருக்கோ, ஜேகேஓ அவங்க ஃபேமிலி கூட ஹேனா வீட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்களெல்லாம் நல்லா வெல்கம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இன்னும் ஜேகே பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் மேலே டெரஸ் மேலே இருப்பீங்க. ஏன்னா அங்கே தானே டின்னருக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்னொரு பக்கம் எல்லாருமே லிவிங் ஏரியாவில் உட்காந்து பேசினுக்குவாங்க. ஜேகேக்கு ஒரு கால் வரும். அப்போ அவங்க எக்ஸ்கியூஸ் மீ, இம்பார்ட்டண்ட்டான கால், நான் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போவாங்க. நீங்கள் டெரஸ் மேலே நின்றுட்டு கேண்டில் லைட் பண்ணிக்குவீங்க. ஜேகே அவங்க காலில் பேசிட்டு அப்படியே டெரஸ் பக்கம் திரும்புவாங்க. டக்குன்னு உங்களை பார்க்குவாங்க. உங்களை பார்த்து அப்படியே ஸ்டன்னாக நின்றுடுவாங்க. நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் கட் பண்ணிவிட்டு உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. ஏன்னா உங்களால் நம்ப முடியல, அது நீங்கள் தானா இல்லை வேறு யாராவதான்ற மாதிரி உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. நீங்கள் ஜாலியாக அங்கே இருக்கிற மேட்ஸுங்க கூடலாம் பேசிட்டு கேண்டில் லைட் பண்ணிக்குவீங்க. சிரிச்சுட்டு நீங்கள் ஜேகே இருக்கிற டைரெக்ஷனில் திரும்பிங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியாது ஜேகேன்னு, நீங்கள் உத்து பார்க்குவீங்க. பார்த்த உடனே உங்களுக்கு பெரிய ஷாக் ஆகிடும். ஏன்னா ஜேகே தான் நின்றுன்னு பார்த்துன்னுக்குவாங்க. நீங்கள் டக்குன்னு கீழே உக்காந்துடுவீங்க. ஐயோ பையன், அது ஜியான் கம்பெனி எம்டி தானே, இங்கே என்னடி பண்ணுறாரு, மேபி இவர் தான் டின்னருக்கு வந்திருக்காரோ. ஐயோ கடவுளே, பேசாமல் நான் வீட்டிலே இருந்திருக்கலாம், என்னை ஏன் இப்படி மாட்டி விட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொல்மின்க்குவீங்க. இன்னொரு பக்கம் ஜங்கு, அது அவதானா இல்லை என்னோடய இமேஜினேஷனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் பயந்துட்டே கிச்சனுக்குள்ளே போவீங்க. அங்கே உங்கள் அம்மா மேட்ஸுங்கெல்லாம் பிஸியாக வேலை செஞ்சுன்னுக்குவாங்க. பையன் மேலே எல்லாம் ரெடியா, இப்போ இந்த சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போய் மேலே வச்சு அவங்களுக்கு சர்வ் பண்ணுறது அவ்வளோதான் அப்படின்னு கேட்டுன்னுக்குவாங்க. பட் நீங்கள் ஏதோ யோசிச்சுட்டே நின்றுக்குவீங்க சீரியஸாக. அப்போ உங்கள் அம்மா மறுபடியும் ஏ வயன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் என்னம்மா அப்படின்னு கேட்குவீங்க. மேலெல்லாம் ரெடியான்னு கேட்டேன். எல்லாம் ரெடி அப்படின்னு சொல்வீங்க. சரி, கொஞ்சம் சர்வ் பண்ணுறதுக்கு மாத்திரம் ஹெல்ப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் நான் மாட்டேன், நான் இங்கே இருக்குவேன், நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா என்னடி நீ ஹெல்ப் பண்ணுறதுக்கு தானே வந்தேன், இதை பாருமா கிச்சன் உள்ள ஏதாவது வேலை இருந்தால் சொல்லு, எல்லாம் செய்கிறேன், ஆனால் மேலே வரல நான் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா உங்களே ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்டு
சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு மேட்ஸ் கூட மேலே போவாங்க. அங்கே ஆல்ரெடி ஜேகே ஃபேமிலி, ஹேனா ஃபேமிலி எல்லாம் மேலே இருப்பாங்க. அப்போ உங்கள் அம்மாவை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸும் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஆண்டி பையன் எங்க அப்படின்னு கேட்குவாங்க ஹேனா. அவள் கீழே தாம்மா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. கூப்பிடுங்க ஆண்டி மேலே, அவள் தனியாக கீழே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்வாங்க. கிச்சனில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அத்தை பார்த்துன்னுக்குறாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹேனா வந்துட்டு இன்னொரு மேடை பார்த்துட்டு, அக்கா போய் அவளை கூட்டுன்னு வாங்க அக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் போயிருப்பாங்க அவங்கள கூப்பிட்றதுக்கு. கடவுளே, இந்த டின்னர் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் நான் அவங்க கண்ணில் படாத மாதிரி எப்படியாவது என்னை காப்பாற்றிடு அப்படின்னு மேலேயே பார்த்து பொல்மின்க்குவீங்க. ஆனால் கடவுளோட டிசிஷன் வேறையாக இருந்துச்சு. சடன்னாக ஒரு மேடு வந்துட்டு, ஏ வையன் வா உன்னை மேலே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் நான் எதுக்கு மேலே வரணும், நான் வரல அப்படின்னு சொல்வீங்க. ஹேய், ஹேனா மேடம் தாடி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அக்காவா, அக்கா அக்கா நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்வீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வையன், நீ கீழே தான் இருக்கேன்னு உங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லை, நான் சொன்னேன் இல்லை, வா வையன் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கையை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு போவாங்க. இப்போ மேலே இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு அந்த மேட் பின்னாலேயே ஒழிஞ்சிட்டு போவீங்க. ஏ வையன் இங்கே வா, எதுக்கு அங்கே ஒழிஞ்சு நின்றுக்கிற அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மெதுவாக போவீங்க, ஹெசிடேட் பண்ணி. அங்கே நம்ம ஜேகேக்கு மறுபடியும் ஹார்ட் பீட் ஸ்கிப்பாக இருக்கும். அவங்க வந்துட்டு உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. அப்போவே நான் அவளை உண்மையாக பார்த்தேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லின்னுக்குவாங்க. ஜேகே நீங்கள் ஹெட் டவுன் பண்ணிகிட்டே போய் உங்கள் அம்மா பக்கத்தில் நிற்கிவீங்க. மெதுவாக தலையை தூக்கி பார்த்தா ஜேகே வந்துட்டு உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா பின்னால் போய் ஒழிஞ்சு நின்றுக்குவீங்க. ஜேகே, யூ நோ வாட், பையன் எங்கள் ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறது, இப்போ தான் ட்ரெயினியே ஜாயின் ஆயிருக்கா, ரொம்ப ப்ரில்லியன்ட். அப்போ ஜேகே, நானும் பார்த்துருக்கேன் அன்றைக்கி உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் டக்குன்னு ஜேகே பார்க்குவீங்க வைட் ஐஸில், எங்கே அந்த லிஃப்ட் இன்சிடென்ட் சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு. பட் அவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அங்கேருந்து எப்படியாவது கீழே போயிடணும்னு சொல்லிட்டு, அக்கா என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க, கீழே எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஹேனா, எல்லாரும் இங்கே இருக்கோம், நீ மட்டும் தனியாக எதுக்காக கீழே இருக்கே, பரவாயில்ல எந்த வேலை இருந்தாலும் நிதானமாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னு இப்போ யார் அழுந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்குவீங்க. ஆனால் நம்ம ஜேகே மட்டும் ஃபுல் டைம் உங்களையே பார்த்துக்குவாங்க. அத்தை நம்ம ஜேகேயோட தங்கச்சியும் அவங்களோட பாட்டியும் அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. அண்ணா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ பேப்பர் கொடுக்குவாங்க. எதுக்குடி அப்படின்வாங்க. வலியுது தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு வாய முடியும் உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. டே டைமும் ஸ்கிப்பாக இருக்கோ, நீங்கள் வந்துட்டு பயந்துகிட்டே இருந்திருப்பீங்க ஃபுல்லாக அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும். இப்போ அவங்களும் ஒரு வழியாக அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. டைமும் ஸ்கிப்பாக இருக்கோ. நெக்ஸ்ட் டே இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்குவீங்க நேற்று நடந்தது எல்லாத்தையுமே. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு, அப்பா நல்ல வேலைக்கு அவர் எதுவுமே சொல்லலையடி, நேற்று சொல்லடி, இதுக்கப்புறமாவும் சொல்ல மாட்டாங்கன்னு என்ன கேரண்டி, வையன் அவங்கள எப்படியாவது மீட் பண்ணிவிட்டு சாரி சொல்லிவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், நான் சாரி சொல்கிற மாதிரி தப்பு எதுவுமே பண்ணலேடி, அவங்களோட செக்ரட்டரி சர்க்காஸ்டிக்காக கேட்டாங்க, ஸோ நானும் சர்க்காஸ்டிக்காக பதில் சொன்னேன், அதில் என்னடி தப்பு இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. அப்போது இந்த பார்வையன், உனக்கு புரியுறதில்ல, நீ பேசாமல் ஒரு தடவை சாரி கேட்டுடு, அந்த பிரச்சனை அங்கேயே சால்வ் ஆகிடும், எவ்வளோ நாள் இப்படி பயந்துன்னு ஒழிஞ்சிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஆமாடி நீ சொல்கிறது கூட கரெக்டாக, ஒரு சாரி தானே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்வீங்க. அதுக்குள்ளே இன்னொரு எம்ப்ளாயி வந்துட்டு, பையன் உன்னை சிஓ கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் எந்திரிச்சு போவீங்க. பையன் இன்றைக்கி சூசி கூட நீதா ஜியான் கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஜியான் கம்பெனிக்கா, நான் எதுக்கு மேம் அப்படின்னு கேட்பீங்க. அப்போ அவங்க உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக பார்க்குவாங்க. நீங்கள் சடனாக எதுக்கு கேட்குறேன்னா, என்னை விட எக்ஸ்பீரியன்ஸானவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன எதுக்காக செலக்ட் பண்ணிங்கன்னு தான் கேட்குறேன் மேம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு, உனக்காவது வேணவா, அதனால தான் நீ போன்னு சொல்கிறேன், உனக்கோ தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க சூசி கூட. சூசி வந்துட்டு உங்களோட டீம் லீட். இப்போ நீங்கள் ஜியான் கம்பெனிக்கிட்ட இருக்கீங்க, ஃபுல் பெரிய பில்டிங் அது, நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்துன்னுக்குவீங்க. அப்போ சூசி வந்துட்டு, எவ்வளோ பெரிய கம்பெனி பார்த்தியா, ஒழுங்காக நடந்துக்கோ, இங்கே நீ யார் கூடவோ வாயாடுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் மேம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவீங்க. நீங்கள் ரிசப்ஷனிஸ்ட்கிட்ட என்கொயர் பண்ணிக்குவீங்க. அப்போ அவங்க வந்துட்டு, ஆக்சுவலி மிஸ்டர் ஜான் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்கில் இருக்காங்க, ஒரு 10-15 மினிட்ஸில் வந்துடுவாங்க, அப்புறமா நீங்கள் உள்ளே போகலாம், அங்கே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் வெயிட் பண்ணிக்குவீங்க. பட் நின்றுட்டே இருப்பீங்க. சூசி மட்டும் உட்காந்துக்குவாங்க.
ஏன்னா சூசி வந்துட்டு உங்களுக்கு இன்னும் பர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க உட்காரத்துக்கு. ஜங்குக் வந்துட்டு பிஸியாக பேசிட்டு ஸ்டீவ் கூட கீழே நடந்துன்னு வந்துருக்குவாங்க. சடனாக அவங்களோட கேஸ் உங்கள் மேலே விழும். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ஆஃபீஸ் சுற்றி பார்த்துன்னுக்குவீங்க, நின்றுட்டு உங்கள் கையில் ஃபைல்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு. அப்போ ஜங்குக் உங்கள் எதிரில் வந்து நிற்கிவாங்க. நீங்கள் டக்குன்னு அவங்கள பார்த்து பயந்துருவீங்க. அப்பா குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்வீங்க. குட் மார்னிங் வயன், நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சூசி டக்குன்னு எழுந்திரிச்சு, குட் மார்னிங் மிஸ்டர் ஜான், நம்ம உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபைலில் சைன் வாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறீங்க? ½ அன் ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ½ அன் ஹவராக நின்றுட்டே இருந்தியா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் அப்படின்னு சொல்வீங்க. அதுக்குள்ளே சூசி, நான் அவளுக்கு எவ்வளோ தடவை சொன்னேன் சார் உட்காரத்துக்கு, அப்போ தான் நின்றுட்டே இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு வைட் ஹவுஸில் சூசியை பார்க்குவீங்க, எதுக்குடி இப்படி போய் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி. அப்போ ஜேகே அவங்க ரிசப்ஷனிஸ்ட் கிட்டே போயிட்டு, வயன் வந்திருக்கான்னு எனக்கு சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க ரிசப்ஷனிஸ்ட்டு, இல்லை சார், நீங்கள் தான் இம்பார்ட்டண்ட் மீட்டிங்கில் இருந்தீங்க, அதனால தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் என்ன, பையன் வந்திருக்கான்னு சொல்லணுமாச்சு, ½ அன் ஹவராக வெயிட் பண்ண வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஜேகே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குவாங்க. அப்போ ஸ்டீவ், சார் அவங்க எதுக்காக வந்திருக்காங்களோ அந்த வேலையை பார்க்கல வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேபின்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. ஜேகே உட்கார சொல்லுவாங்க, பட் சூசி மட்டும்தான் உட்காருவாங்க. நீங்கள் வந்துட்டு அவங்க பக்கத்தில் நின்றுக்குவீங்க ஃபைலெல்லாம் பிடிச்சிட்டு. ஜேகே டக்குன்னு உங்கள் சைடை பார்த்துட்டு, நீ எதுக்காக நின்றுக்கிற, உட்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து சூசியை பார்க்குவீங்க. அப்போ சூசி, உட்கார் வயன், என்ன எதுக்காக பார்க்குற அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி ஹெசிடேட் பண்ணிவிட்டு அவங்க பக்கத்தில் உட்காருவீங்க. ஜேகே அவங்க ஃபைலை கோத்ரூ பண்ணின்னுக்குவாங்க, பட் அடிக்கடி உங்கள் சைடு கிளான்ஸ் எடுத்துன்னுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த கேபின்குள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்த்துன்னுக்குவீங்க. அது அவங்களுக்கு ஒரு மாதிரி க்யூட்டாக தெரிஞ்சிருக்கோம். ஏதாவது சாப்பிட்றீங்களா, காஃபி டீ அப்படின்வாங்க. அப்போ சூசி வந்துட்டு, காஃபி சார் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை பார்த்துட்டு, உனக்கு வயன் அப்படின்வாங்க. எனக்கு எதுவும் வேணாம் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஃப்ரீயாக இரு வயன், எதுக்கு இவ்வளோ ஹெசிடேஷன் அப்படின்வாங்க. இல்லை சார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிருக்கும். நீங்கள் 2 பேரும் கேபின்லேருந்து வெளியே வருவீங்க. அப்போ சூசி வந்துட்டு, பையன் உனக்கு ஜேகே சார் ஃபஸ்ட்டே தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள், இல்லை மேம், எதுக்கு அப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்பீங்க. உன்னை ரொம்ப ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ண மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதையோ பேசி சமாளித்து அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருப்பீங்க வெளியும். பட் இது எங்கேக்கே ஸ்டாப் ஆகல. ஒரு சின்ன வேலைக்கோ ஜியான் கம்பெனிக்கு உங்களை தான் அனுப்பி நின்றுக்குவாங்க. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்திருக்கோ ஜேகே கிட்டே போய் பேசுறதுக்கெல்லாம். பட் போக போக அவங்க ஸ்வீட்டாக பிஹேவ் பண்ணுறதை பார்த்து நீங்கள் கம்ஃபர்டபுள் ஆகிட்டுக்குவீங்க. என்ன வயன், இப்போல்லாம் உன்னை நம்ம கம்பெனியில் பார்க்கவே முடியறதில்ல, வெறும் ஜியான் கம்பெனியில் தான் இருக்க போல் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், என்னடி பண்ணுறது, சின்ன வேலைக்கோ என்னையே அனுப்புகிறாங்க, நான் இல்லைன்னு கூட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்வீங்க. எப்படி அந்த மனுஷன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள், ரொம்ப நல்லவங்கடி, நம்ம என்னமோ நினச்சிட்டோம் அவங்கள, ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் தெரியுமா, அவங்க எம்ப்ளாயீஸ் கிட்டலாம் எவ்வளோ நல்லா பழகுறாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு, ஹலோ நான் அவங்க எம்ப்ளாயீஸ் கிட்ட எப்படி பழகுறாங்கன்னு கேட்கல, உங்ககிட்ட எப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்டயும் நல்லா தான் பழகுறாங்க, எதுக்கு கேட்குற அப்படின்வீங்க. அப்போ அவங்க, ஒன்றும் இல்லை, நிதானமாக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிருக்கோ. ஜேகேயோட பிஹேவியரில் ஃபுல் சேஞ்சஸ்ஸு. உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறது, உங்ககிட்ட வந்து என்னென்னு பேசுகிறது. அண்ட் ஒன் மோர் திங், அவங்க வந்துட்டு பயங்கர பொசசிவாக இருப்பாங்க. நீங்கள் எந்த மேல் ஸ்டாஃப் கிட்டே பேசினாலும் அவங்களுக்கு பிடிக்காது. பை சான்ஸ் நீங்கள் ஏதாவது மேல் ஸ்டாஃப் கிட்டே பேசினா அதை எப்படியாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் அவங்க கம்பெனிக்கு ஏதாவது வேலை விஷயமா போனால் அந்த வேலை முடிகிற வரைக்கும் நீங்கள் அவங்க கேபின்குள்ளவே இருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்குவாங்க. ஆனால் அவருக்கு தெரியல, உங்களுக்கோ அவங்க கிட்ட வந்தாக்கா பட்டர்ஃப்ளைஸ் ஃபீல் ஆகிருக்கோ, ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ. இப்போ வந்துட்டு நீங்கள் ஜேகே கம்பெனியில் தான் அவங்க கேபின்குள்ளே உக்காந்துட்டு வேலை செஞ்சுன்னுக்குவீங்க. எப்போவுமே நீங்கள் அப்படி வேலை செய்யும் போது ஜேகே அப்பப்போ உங்களை கிளான்ஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. இதை நீங்கள் கூட திட்டுதனமாக பார்த்துருப்பீங்க. பட் இன்றைக்கி வந்துட்டு உங்கள் சைடே திரும்பி பார்த்துருக்க மாட்டாங்க, வாட்சையே அடிக்கடி பார்த்துன்னுக்குவாங்க. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. உங்களுக்கு க்யூரியாசிட்டி, எதுக்காக அவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஆகிட்ட பின்ட்டு கேபின் டோர் வந்துட்டு தட்டுன்னு ஓப்பன் ஆகும். ஒரு பொண்ணு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எலிகெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க ஓடி போய் ஜேகே டைட்டாக ஹக் பண்ணுவாங்க. ஐ மிஸ்ட் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கூட அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஐ மிஸ்ட் யூ டூ பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஷாக் ஆகிடும் அவங்க பேபின்னு சொன்ன உடனே. நீங்கள் அவங்க 2 பேரையே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துன்னுக்குவீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு, ஓ சாரி வயன், நீ இருக்கிறத மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து உங்கள் எதிரில் நிற்க வச்சு, டீனா இது வயன், ஹேனா இருக்கா இல்லை என் ஃப்ரெண்டு, அவள் கம்பெனியில் தான் வேலை செய்கிறா. வயன் இது டீனா,
என்னோடய ஃபியான்ஸே அப்படின்வாங்க. அவங்க ஃபியான்ஸேன்னு இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அவங்க ஹாய் வையன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையை நீட்டுவாங்க. நீங்கள் அவங்க கையை பார்த்துட்டு ஹாய் மேம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணுவீங்க. அப்போது நீங்கள் ஜேகே பார்த்துட்டு சார் நான் வெளியே போய் என்னோடய வேலையை கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ஓகே வையன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆகிடும். ஏன்னா நீங்கள் எப்போ வெளியே போய் வேலை செய்கிறேன்னு சொன்னாலும் ஜேகே உங்களை அலோவ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. நீங்கள் டைரெக்டாக வாஷ்ரூம்குள்ளே தான் போவீங்க. போயிட்டு உங்கள் ஃபேஸ் மேலே தண்ணி போட்டுட்டு மிரரை பார்த்து எனக்கு இவ்வளோ ஹர்ட் ஆகுது, அவர் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரா? இல்லை தானே, ஆனாலும் எனக்கே அவரை இன்னொரு பொண்ணு கூட பார்க்க முடியல. இது என்ன மாதிரி ஃபீலிங் எனக்கு புரியல. ஆனால் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இவ்வளோ வீக்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபேஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே போவீங்க. அப்படியே வேலையை செஞ்சுக்குவீங்க. அவங்க 2 பேரும் கேபின்குள்ளவே இருந்திருப்பாங்க. ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்பாங்க. அவங்க 2 பேரும் சிரித்து பேசுகிறது வெளியே வரைக்கும் கேட்டு நின்றுக்கும். ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி கூட உங்கள் வேலை கொஞ்சம் லேட்டாக முடிஞ்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லா எம்ப்ளாயும் வீட்டுக்கு போயிட்டுக்குவாங்க. எப்போவுமே ஜேகே தான் உங்களை வீட்டுக்கு ட்ராப் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி வந்துட்டு ஸ்டீவ் வருவாங்க. வையன் இன்றைக்கி மிஸ்டர் ஜியான் வந்துட்டு அவங்க ஃபியான்ஸை கூட டின்னருக்கு போயிருக்கிறாங்க, உன்னை நான் தான் வீட்டுக்கு ட்ராப் பண்ணுறவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் பரவாயில்ல ஸ்டீவ், நானே கேபில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஸ்டீவ் வந்துட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு வையன், நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் வேறு வழி இல்லாமல் அவங்க கூட போயிருப்பீங்க வீட்டுக்கு. என்னென்ன பைக் ஸ்டார்ட் பண்ணோம் அப்போது ஸ்டீவ்க்கு ஒரு கால் வரும். அவங்க கால் எடுத்துகிட்டு ஓகே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு பைக்கை ஸ்டாப் பண்ணி சைடில் நிறுத்திட்டு இவனோட பொசசிவ்னஸுக்கு ஒரு அளவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பையன் மழை வர மாதிரி இருக்குது, பைக்கில் வேணாம் காரில் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஸ்கையை பார்க்குவீங்க. ஏன்னா மழை வர மாதிரி எந்த ஒரு சைனும் இருந்திருக்காது. அண்ட் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம், நம்ம ஸ்டீவ் கால் பண்ணது வந்துட்டு வேறு யாரும் இல்லைங்க, ஜேகே தான். இன்றைக்கி நீங்கள் மறுபடியும் ஜேகே ஆஃபீஸ்க்கு வந்திருப்பீங்க ஏதோ ஒரு சைன் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் ஜேகே கிட்டே நிறைய தடவை போயிருப்பீங்க சைன் எடுக்கிறதுக்கு. அவங்க வந்துட்டு ஒரு 5 minutes 10 minutesன்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுன்னே இருந்திருப்பாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடும். ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஜெலஸாக வேறு ஃபீல் ஆகிருக்கோ. அவங்க டீனா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டுக்குவீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு மறுபடியும் கேபின்குள்ளே வந்துட்டு சார் சைன் பண்ணிவிடுங்க சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு இருங்க வையன், என்ன அந்த மாதிரி அர்ஜென்ட்டு, ஒரு 10-15 minutes வெயிட் பண்ணுங்கள், நான் தான் என் ஃபியான்ஸை கூட பேசின்னுக்கிறேன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சார் ஜஸ்ட் ஒரு சைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் சார் என்னை வெயிட் பண்ண வைக்குவீங்க? உங்கள் ஃபியான்ஸை கூட நீங்கள் லைஃப் லாங் பேசிக்கல சார், இந்த ஃபைலை சைன் பண்ணி கொடுங்க. நான் எங்கள் கம்பெனிக்கு போகணும், அங்கே கூட எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் ஒன்றும் சும்மா உட்காந்துன்னு இல்லை அப்படின்னு சொல்வீங்க. ஜேகே உங்களையே ஷாக்காக பார்த்துன்னுக்குவாங்க. டீனா வந்துட்டு ஸ்மோக் பண்ணின்னுக்குவாங்க. சாரி சார், நான் ஃபைலை எங்கேயே வச்சுட்டு போகிறேன், நீங்கள் எப்போ ஃப்ரீ ஆகுறீங்களோ அப்போ சைன் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வேணால் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்வீங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ளோரை பார்த்து தான் சொல்லியிருப்பீங்க. ஜேகேயும் டீனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிக்குவாங்க. அப்போ டீனா ஜேகே நீ ஃபைலில் சைன் பண்ணி கொடுத்துரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேபின்லேருந்து எழுந்திரிச்சு வெளியே போவாங்க. நீங்கள் வந்துட்டு அவங்க போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு சார் நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டோர்கிட்டே போவீங்க. பட் ஜேகே வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி புல் பண்ணி வாலுக்கு பென் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த சடன் இம்பேக்ட்டுக்கு கண்ணை மூடிட்டு தான் நின்றுக்குவீங்க. பட் ஜேகே வந்துட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட லீன் ஆகிட்டு எதுக்காக அப்படி பிஹேவ் பண்ணேன் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் சார் என்ன பண்ணியிருக்கிறீங்க சார், யாராவது உள்ளே வந்தா அப்படின்னு சொல்வீங்க. என் பர்மிஷன் இல்லாமல் அப்படியெல்லாம் யாரும் உள்ளே வர மாட்டாங்க, இது என்னோடய கேபின், ஃபஸ்ட்டு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, எதுக்காக அப்படி பிஹேவ் பண்ணேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அதுக்கு தான் நான் சாரி கேட்டுட்டேன்ல அப்படின்னு சொல்வீங்க. நீ சாரி கேட்டியா இல்லையான்னு நான் கேட்டேன்னு இல்லை, எதுக்காக அப்படி பிஹேவ் பண்ணேன் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்துட்டு மெதுவாக ஜேகே பார்ப்பீங்க. ஜேகே உங்கள் ஃபேஸ் கிட்ட லீன் ஆகிட்டு ஜெலஸா அப்படின்னு கேட்பாங்க. நான் எதுக்காக ஜெலஸ் ஆகட்டும் அப்படின்னு கேட்பீங்க. இல்லை நான் டீனா கூட க்ளோஸாக இருக்கிறது உனக்கு ஜெலஸாக ஃபீல் ஆகலையா? அவங்க உங்கள் ஃபியான்ஸே, அவங்க கூட க்ளோஸாக இருக்காமல் இன்யார் கூட க்ளோஸாக இருப்பீங்க. அப்போ ஜேகே உங்கள் சீக்ஸ் மேலே கை வச்சுட்டு நான் அவளை எப்படி டச் பண்ணால் கூட உனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகுறது இல்லையா? அப்போ மறுபடியும் அவங்க கையை உங்கள் வேஸ்ட் கிட்டே போட்டு உங்களை கிட்ட பில் பண்ணிக்குவாங்க. அவளை எப்படி ஹக் பண்ணால் கூட உனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகுறது இல்லையா? நீங்கள் ஜேகே கண்ணியே பார்த்துன்னுக்குவீங்க. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கோ. அவளுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணால் கூட உனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகுறது இல்லையா?
அவளை நான் நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டா அப்போ கூட உனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகாதா வையன் அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு ஜேகே கண்ணியை பார்த்துட்டு இது உங்களோட பர்சனல் லைஃப், நீங்கள் யாரு கூட எப்படி இருந்தால் என்ன, யாரை ப்ரப்போஸ் பண்ணால் என்ன, யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன அப்படி சொல்லும் போது உங்கள் கண்ணில் அந்த டியர்ஸ் ஃப்ளோ ஆயிருக்கோ. ஜேகே வந்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த டியர்ஸை எடுத்து காமிச்சிட்டு அப்போ எதுக்காக அழுகுற அப்படின்னு கேட்குவாங்க. நான் எதுக்கும் அழுகுறேன், உங்களுக்கு எதுக்கு, தள்ளுங்க, நான் இங்கேருந்து போகணும். சரி ஓகே, இப்போ நீ போகலாம், பட் நாளைக்கு நீ ஃப்ரீ தானே, எதுக்கு கேட்குறீங்க சார் அப்படின்வீங்க. இல்லை, நாளைக்கு என் ஸ்வீட் ஹார்ட்க்கு ப்ரப்போஸ் பண்ணும். நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குவீங்க. என்ன அப்படி பார்க்குற, ஃபியான்ஸைக்கு ப்ரப்போஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா, அதுக்கு நான் என்ன பண்ணணும் சார் அப்படின்னு கேட்குவீங்க. இல்லை, அன்றைக்கி ஹேனா வீட்டுக்கு டின்னருக்கு வந்தப்போ நீ அந்த டின்னர் டேபிளை ரொம்ப நல்லா செட் பண்ணியிருந்த, ஸோ நாளைக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கோ, நீ தனியாக ஒன்றும் பண்ண வேணாம், ஸ்டீவ் அப்புறமா இன்னும் 2-3 பேர் உங்க கூட இருப்பாங்க, அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அவங்க அப்படி சொன்ன உடனே ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கோ, பட் நீங்கள் ஸ்லோவாக ஹெட் நோட் பண்ணுவீங்க ஓகேன்னு சொல்லிட்டு, ஏன்னா உங்களுக்கு அவங்க கூட ஆர்கியூ பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. அப்போ ஜேகே உங்களுக்கு வழி விடுவாங்க, நீங்களும் அங்கேருந்து வெளியே போயிட்டுக்குவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே ஆகிட்டுக்கும். நீங்கள் வந்து அந்த பிளேஸை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருப்பீங்க. ஸ்டீவும் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் அதெல்லாம் டெக்கரேட் பண்ணும்போது உங்களுக்கு அடிக்கடி டியர்ஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷனாகவே இருக்குது, உங்களுக்கு எதுக்காக இவ்வளோ ஹர்ட் ஆகிருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஈவினிங் நீங்கள் ஜேகே வர்றதுக்காக வெயிட் பண்ணியிருக்குவீங்க, பட் அவங்க இன்னும் காணும். பட் டீனா மட்டும் வந்துட்டுக்குவாங்க. அவங்க உங்களை அப்ரிஷியேட்டும் பண்ணியிருப்பாங்க நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கிறத பார்த்து. ஜேகே அங்கேருந்து வந்துக்குவாங்க. அவங்க கையில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் பொக்கெட் இருக்கும். அதை பிடிச்சிட்டு ஃபுல்லாக அவங்க ஸ்மைல் பண்ணி உங்களையே பார்த்து நீங்களும் டீனாவும் நின்றுக்கிற டைரெக்ஷன்லேயே வந்துக்குவாங்க. உங்களுக்கு ஹார்ட் பீட் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிருக்கோ. நீங்கள் டீனாவை பார்த்துட்டு மேம் சார் வந்துட்டாங்க, அப்போது நான் கிளம்புறேன் மேம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிங்க. பட் டக்குன்னு டீனா உங்கள் கையை பிடிப்பாங்க. நீங்கள் டீனாவே கன்ஃபியூஸ்டாக பார்க்குவீங்க. அப்போ அவங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு, இருவையன் என்ன அவசரம், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அவன் ப்ரப்போஸ் பண்ணிட்ட பின்ட்டே போகலாம் இல்லை அப்படின்வாங்க. நீங்கள் எப்படி மேம், உங்கள் 2 பேரோட ப்ரைவேட் மூமெண்ட்டில் நான் எதுக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்வீங்க. அதுக்குள்ளே ஜேகே வந்து உங்கள் ஃப்ரெண்டில் நின்றுடுவாங்க. உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. அப்போது டீனா ஜேகே ஒரு நிமிஷம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கையை விட்டுட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புவாங்க. நீங்கள் அவங்க போன டைரெக்ஷனில் ஒரு மாதிரி ஃபுல் கன்ஃபியூஸ்டாக பார்த்துன்னுக்குவீங்க. அவங்கள பார்த்துட்டு நீங்கள் ஜேகே கிட்டே ஏதோ சொல்கிறதுக்காக திரும்பிங்க. சார் அப்படின்னு ஃபுல் ஷாக்கு. ஏன்னா ஜேகே வந்துட்டு உங்கள் முன்னாடி அவங்க கையில் இருந்த அந்த ஃப்ளவர் பொக்கெட்டோட நீல் டவுன் பண்ணிவிட்டு உங்களே பார்த்துன்னுக்குவாங்க. நீங்கள் சார் என்ன பண்ணின்னுக்கிறீங்க சார், எந்திரிங்க அப்படின்வீங்க. டீனா மேம் பார்க்க போகிறாங்க சார் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே பார்க்கட்டும், அதில் என்ன இருக்குது சார், அவங்க தப்பாக நினைக்க போகிறாங்க சார் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே உங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, அவள் அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாள், நான் என் ஸ்வீட் ஹார்ட்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணால் அவள் எதுக்காக தப்பாக நினைப்பா அப்படின்வாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக ஜேகே பார்த்துன்னுக்குவீங்க. இதுக்கே இவ்வளோ ஷாக் ஆகிட்டேன் அப்படி வையன், நம்ம 2 பேரும் ஒரு பிளேஸுக்கு ட்ராவல் பண்ணலாம் வையன், அந்த பிளேஸ் ஃபுல்லாக வெறும் லவ் மட்டும்தான் இருக்கும். அங்கே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை பிடிச்சிட்டு லைஃப் லாங் கூடவே இருக்கணும். பி மைன் வையன், ஐ லவ் யூ, வில் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாக்கெட்லேருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து காமிக்குவாங்க. அந்த பாக்ஸில் ஒரு பியூட்டிஃபுல் டைமண்ட் ரிங் இருக்கும். சார் என்ன இங்கே என்ன நடக்குது, எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் டீனா மேம் ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு தானே அப்படின்வீங்க. அதுக்குள்ளே ஜேகே நான் எங்கேயுமே டீனாக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே, நான் என் ஸ்வீட் ஹார்ட்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு தானே சொன்னேன், நல்லா யோசிச்சு பாரு. அப்போ நீங்கள் ஜேகே பார்க்குவீங்க. ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி என்ன உன் ஆன்சர் சீக்கிரம் சொல்லு வையன், யாராவது லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்டே இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வைக்குவாங்களா, எல்லோரும் சர்ப்ரைஸ் தான் கொடுக்குவாங்க, நீங்கள் என்னடாண்ணா அப்படின்னு சொல்வீங்க. இப்போ ஜேகே ஏய் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான சர்ப்ரைஸ் டே, நாளைக்கு நீ நம்ம குழந்தைங்கக்கிட்டலாம் சொல்லலாம் அவரோட அப்பா எவ்வளோ ரொமான்டிக்காக அவங்க அம்மா கையிலே எல்லாத்தையும் ரெடி பண்ண வச்சுட்டு ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு. ஹலோ மிஸ்டர் ஜியான், நான் இன்னும் ஓகே சொல்ல, அதுக்குள்ளே நீங்கள் குழந்தை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே எனக்கு நல்லா தெரியும் மிஸ்ஸஸ் ஜியான், உங்கள் ஆன்சர் ஓகேவாக தான் இருக்கும் அப்படின்வாங்க. அவங்க மிஸ்ஸஸ் ஜியான்னு சொல்லும்போது நீங்கள் ஃபுல்லாக ப்ளஷ் ஆகிடுவீங்க. அதை எப்படி எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குவீங்க. நேற்று உன் கண்ணில் டியர்ஸ் பார்த்த உடனே எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, நீ என்னை லவ் பண்ணுற, ஆனால் இன்னும் ரியலைஸ் பண்ணிடலன்னு. சரி சீக்கிரமாக சொல்லு,
எவ்வளோ நேரம் தான் நானும் இப்படி நீல் டவுன் பண்ணின்னுக்கிறது, கால் வலிக்குதுடி அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் கையை நீட்டுவீங்க. ஜேகே உங்களையே ஹாப்பியாக பார்த்துட்டு அந்த ரிங் எடுத்துகிட்டு உங்கள் ரிங் ஃபிங்கருக்குள்ளே போடுவாங்க. 2 பேர் கண்லேயும் ஹாப்பி டியர். ஜேகே எந்திரிச்சு நின்ன உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாகவும் இருக்கும். நீங்கள் டக்குன்னு ஹக் பண்ணிடுவீங்க. ஜேகேயும் உங்களை ஹக் பேக் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணி, ஏய் நான் கேட்டதுக்கு இன்னும் பதிலே வரலேடி அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் தான் நான் கையை நீட்டி உங்ககிட்டேருந்து ரிங்கே போட வச்சுக்கினேன், இன்னும் என்ன பதில் வேணும் அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜேக் நான் அப்போவே சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே உன் வாயிலேருந்து நீ பதில் சொல்லணும் அப்படின்வாங்க. நீங்கள் அவங்கள ஹக் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஹெட் நோட் பண்ணுவீங்க. அப்போது என்ன வெக்கமா, இவ்வளோத்துக்கே வெக்கப்பட்டா அப்போது வேறெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க மிஸ்ஸஸ் ஜான் அப்படின்னு கேட்குவாங்க. உங்களுக்கு ஃபுல் ஷை ஆகிடும். நீங்கள் ஜேகேவோட ஷோல்டர் மேலே அடிக்குவீங்க. அப்போ ஜேகே ப்ளீஸ் சொல்லுடி, ரொம்ப காக்க வைக்காத அப்படின்வாங்க. ஐ லவ் யூ டூங்க, இன்னைக்கு நாளைக்கு ஃபார் எவர் ஐல் பி யார்ஸ். நான் அப்படி சொன்ன உடனே நிறைய கிளாப்ஸ் பண்ணுற சவுண்டு, எல்லாருமே கத்தின்னு உள்ளே வருவாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு சுற்றி பார்க்குவீங்க. பார்த்தா உங்கள் ஃபேமிலி, ஜேகே ஃபேமிலி, ஹேனா, அவங்க அப்பா அம்மா, டீனா எல்லாருமே இருப்பாங்க. நீங்கள் ஜேகே பார்க்குவீங்க. ஜேகே வந்துட்டு ஹெட் நாட் பண்ணுவாங்க. இது ஒரு பார்ட் ஆஃப் த பிளான்ன்ற மாதிரி. இப்போ ஜேகேயோட தங்கச்சி ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு, ஐயோ அண்ணி வெல்கம், இவ்வளோ நாள் நான் தனியாக இருந்தேன் இந்த போரிங் அண்ணா கூட, இனிமேல் நம்ம 2 பேர் பார்ட்னர், எங்கே போனானாலும் நான் அண்ணி தான் அப்படின்வாங்க. அப்போ ஜேகே அவங்க தங்கச்சி தலைமையில கொட்டிட்டு, ஹலோ அவள் ஏன் பார்ட்னர், நான் கல்யாணம் பண்ணிக்கிறது உன் கூட ஊர் சுற்றுறதுக்கு விடுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க தங்கச்சி, அம்மா பாரும்மா இன்னும் கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே அண்ணா எவ்வளோ பொசசிவாக இருக்குது அப்படின்வாங்க. அப்போ ஸ்டீவு, ஐயோ ஜியா உனக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் பையனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போவே பொசசிவ் ஆகிட்டா, எல்லோரும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னா இவன் பொசசிவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு. எனக்கு கூட அவ்வளோதான், ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை கால் பண்ணுவான், பையன் என்ன பண்ணியிருக்கிறா, பையன் சாப்பிட்டாளா, ஆஃபீஸ்க்கு வந்தாளா, அதிகமாக வேலை கொடுக்காது, அவளை அடிக்கடி ஏதாவது ஒரு சில்லி ரீசன் சொல்லி எங்கள் கம்பெனி காமிச்சு விடுன்னு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஜங்குக்கே ஷாக்காக பார்க்குவீங்க. அவங்க வந்துட்டு ஸ்மைல் பண்ணி விங்க் பண்ணுவாங்க. அப்போ டீனா, அட பாவி நீ என்ன மட்டும் டார்ச்சர் பண்ணன்னு நினச்ச, இவ்வளோ பேரை டார்ச்சர் பண்ணியிருக்கியாடா அப்படின்வாங்க. ஸ்டீவ் வந்துட்டு, உனக்கு என்ன டார்ச்சர் பண்ணா டீனா அப்படின்வாங்க. கால் பண்ணிவிட்டு நான் வயனை லவ் பண்ணுறேன், அவன் என்னை லவ் பண்ணுறலா இல்லையான்னு எனக்கு தெரியல, எனக்கு ஏதாவது ஒரு பிளான் சொல்லு அப்படின்னு கேட்டா, அப்புறமா தான் நான் இந்த பிளான் எல்லாம் பண்ணேன் அப்படின்வாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் ஜேகேயை முறைச்சி பார்த்துன்னுக்குவீங்க. ஆமாங்க, ஸ்டீவ், ஹேனா, அப்புறமா டீனா, இவங்க 3 பேரும் ஜேகேக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. தேங்க்யூ வெரி மச் கைஸ். இன்றைக்கி வயன் என் கூட இருக்கானா அதுக்கு நீங்கள் தான் காரணம். அப்போ ஸ்டீவ், என்னடா மச்சான் இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கோ, வெறும் தேங்க்ஸ்லேயே முடிச்சிட்டியா அப்படின்வாங்க. அப்போ ஜேகே, இப்போ தானேடா ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் முடியட்டோம், பெரிய பார்ட்டியை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேகே உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு, ஆண்டி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன்னு, எங்கள் அம்மா அப்பா கூட உங்ககிட்ட பேசியிருக்காங்க, ஆனாலும் இன்னொரு தடவை நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்வாங்க. அப்போது உங்கள் அம்மா ஃபுல் ஹாப்பி டியர்ஸோட ஸ்மைல் பண்ணிவிட்டு, என் பொண்ணுக்கு நானே பையன் தெரியிருந்தா கூட இவ்வளோ நல்ல பையன் கிடச்சிருப்பானா இல்லையான்னு தெரியலப்பா, என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல எனக்கு மனப்பூர்வமாக சம்மதம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் ஓடி போய் உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிக்குவீங்க. இன்னொரு பக்கம் ஜேகேயோட அம்மா பாட்டி அவங்களும் வந்து ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணிவிட்டு, வெல்கம் டு த ஃபேமிலிம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ என் பேரனோட பொண்டாட்டி அழகு தேவதை மாதிரி இருக்கா, 2 பேரும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு கொள்ளு பேரனோ கொள்ளு பேத்தியோ பெற்று கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபுல்லாக ப்ளஷ் ஆகிடுவீங்க. ஜேகே வந்துட்டு உங்களையே ஸ்மர்க் பண்ணி பார்த்துக்குவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும், உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் டேட்டும் ஃபிக்ஸாக இருக்கும். நம்ம ஜேகே வந்துட்டு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக கல்யாணம் வைக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜேகேக்கு வந்துட்டு பிஸ்னஸ் ட்ரிப் வந்துட்டுக்கோ, ஸோ அவங்க அங்கேருந்து போயிட்டு வரதுக்குள்ளே கல்யாணம் டேஸே கிட்ட வந்துட்டுக்கோ, அதனால் நீங்கள் 2 பேரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, பட் ஃபோனில் பேசி நின்றுக்குவீங்க. ஃபைனலாக இன்றைக்கி உங்கள் கல்யாணம் முடிஞ்சிருக்கோ, நீங்கள் வந்துட்டு ஜேகே ரூமில் இருக்குவீங்க. உங்களுக்கு ஃபுல் நர்வஸாக இருக்கோ, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஷிவராயின்க்கோ. ஜேகே உள்ளே வந்து டோர் லாக் பண்ண உடனே டக்குன்னு எந்திரிச்சு நிற்குவீங்க. அவங்க உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் வேஸ்ட்டை பிடிச்சி அவங்க கிட்ட புல் பண்ணிக்கின்னு உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணிவிட்டு, என்ன மிஸ்ஸஸ் ஜான் நர்வஸாக இருக்கா, வெட்டிங் நைட்டு இவ்வளோ நர்வஸானா,
லைஃப் லாங் என்னை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குவாங்க. உங்களுக்கு ஃபுல்லாக ப்ளஷ் ஆகிக்கோ, ஃபுல் ஷையாக ஹெட் ஆன் பண்ணிட்டு நின்றுக்குவீங்க. உங்கள் சின் பிடிச்சி உங்கள் தலையை தூக்குவாங்க ஜேகே. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடும். ஸோ நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக எங்க நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணின்னு வந்துடவா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணி உங்களே பார்த்துட்டு, பையன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு, மேபி இன்னைக்கு நைட் உனக்கு ட்ரெஸ்ஸே தேவைப்படாது அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்வீங்க. அப்போ ஜேகே, இன்னும் எப்படி பேசணும், இப்போ இங்கே நடக்க போகிறது தானே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை பிடிச்சிட்டு அப்படியே பின்னால் வாக் பண்ணிவிட்டு உங்களை வாலுக்கு பின் பண்ணிடுவாங்க. உங்கள் ஃபேஸையே பார்த்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிவிட்டேன், இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம வயன் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிடுவாங்க. ஃபுல் பேஷனேட்டாக கிஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம வயனும் கிஸ் பேக் பண்ணுவாங்க. போக 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 அது அப்படியே ரஃப் கிஸ்ஸாக மாறிடும். கொஞ்ச நேரம் கழித்து 2 பேருக்கும் ப்ரீத் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் ஆன உடனே அவங்க லிப்ஸை விட்டுட்டு வயன் நெக் மேலே லவ் பைட்ஸ் கொடுத்துனுக்குவாங்க. அப்போ நம்ம வயன் வந்துட்டு ஒரு மாதிரி சாஃப்டாக மார்ன் பண்ணுவாங்க. அவ்வளோதான், அந்த சவுண்ட் கேட்ட உடனே நம்ம ஜேகே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிடுவாங்க. டக்குன்னு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குவாங்க. தூக்கின்னு போயிட்டு பெட் மேலே படுக்க வச்சுட்டு அவங்களும் ஹவர் ஆகிட்டு ஐ லவ் யூ வயன் அப்படின்வாங்க. நீங்களும் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்வீங்க. அதுக்கப்புறமா என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடந்திருக்கோ. இப்படியே டேஸ் அண்ட் டைம் ஸ்கிப் ஆகிக்கோ. நீங்கள் வந்துட்டு அவங்க ஃபேமிலியில் ரொம்ப நல்லா மிங்கிள் ஆகிட்டுக்குவீங்க. ஜேகே கூட உங்களை அடிக்கடி உங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வந்துக்குவாங்க. அவங்க உங்களை இன்னும் அதிகமாக லவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டுக்குவாங்க. நீங்களும் அவங்கள ரொம்ப லவ் பண்ணியிருக்குவீங்க. உங்களோட மேரேஜ் லைஃப் வந்துட்டு இப்படியே ஹாப்பியாக ரொமான்டிக்காக போயிருக்கும். இப்போ இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்குவீங்க. எல்லாருமே ஜேகேக்கும் அவங்க தங்கச்சிக்கும் பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் நடந்துருக்கும். அண்ணா, நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை, நான் ஃபைனல் இயர் டிகிரியில் இருக்கேன். இப்போ கூட நீ என்னை தனியாக எங்கேயோ போவிடலன்னா எப்படி அண்ணா? இதை பார்த்தியா, தனியாக போக வேண்டாம் நான் ஒன்றும் சொல்ல, நைட் டைமில் தனியாக போகாதேன்னு தான் நான் சொல்லின்னுக்கிறது. இதே மத்தியானமாக இருந்தால் நான் கண்டிப்பாக பெர்மிஷன் கொடுத்துக்குவேன். அதுவும் இல்லாமல் அப்பா அம்மா பாட்டி 3 பேரும் ஊரில் இல்லை. இப்போ நான் அவங்க இல்லாத டைமில் பெர்மிஷன் கொடுத்தேன்னா அம்மா கண்டிப்பாக திட்டுவாங்க. ஆனால் நீ ரியாக்ட் பண்ணுறதை பார்த்தா நான் ஏதோ பப்புக்கோ இல்லை ஏதோ பார்க்கோ போகிற மாதிரி பண்ணின்னு நான் போயின்னுக்கிறது டின்னருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கண்ணா. அதுவும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, நான் தனியாக கூட போகல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நோ மோர் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்திரிச்சிட்டு பையன் எனக்கு ஆஃபீஸ் போடுற ட்ரெஸ் எடுத்து வை பையன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரூம்குள்ளே போயிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஜியாவே பார்த்துன்னுக்குவீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பாவமாக இருக்கோ. அவங்க கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் இருக்கு. ஜியா, உனக்கு தான் உங்கள் அண்ணா பற்றி தெரியும் இல்லை, எதுக்காக அடம் பிடிக்கிற? அண்ணி, நான் வேறு விஷயத்துக்கு எதுக்குமே அடம் பிடிக்கல தெரியுமா. எவ்வளோ பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா, அண்ணா வானான்னு சொல்லியிருந்தால. பட் இது வந்து வேறு அண்ணி, என் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆக போகுது, அதுக்காக அவள் ட்ரீட் கொடுத்துன்னுக்குறான். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குமா அண்ணி? அவள் கல்யாணம் ஆகி அப்ராடுக்கு போகிறான் அண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் நாட் பண்ணுவீங்க. உடனே ஜியா, அண்ணி அண்ணி நீங்கள் மனசு வச்சா எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நான் என்ன ஹெல்ப் பண்ணிட்டோம், நீ கேட்ட உங்கள் அண்ணா வானான்னு சொல்லிட்டாங்க, நான் கேட்டால் ஒத்துக்குவாங்களா அப்படின்வீங்க. நீங்கள் கேட்டால் ஒத்துக்குவாங்க, ஆனால் கேட்குற விதத்தில் கேளுங்க அப்படின்வாங்க. நீங்கள் ஜியாவே கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. எப்படி, நீ என்ன சொல்கிற, எனக்கு புரியல அப்படின்னு சொல்வீங்க. அண்ணாக்கிட்ட கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசி ஒத்துக்க வைங்க அண்ணி. அதெல்லாம் முடியாது, நான் அப்படியெல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜியா, அண்ணி ப்ளீஸ் அண்ணி, உங்கள் புருஷன்கிட்ட தானே பேச சொல்கிறேன், என் புருஷன் பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்வீங்க. எங்கள் அண்ணா பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் அப்படி கேட்ட உடனே ஓகே சொல்லுமா இல்லையான்னு பாருங்கள். நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபிங்கர்ஸில் ப்ளே பண்ணிவிட்டு யோசிச்சுக்குவீங்க. எதுக்கு நீ இவ்வளோ பயப்படுறீங்க, ஏன் எங்கள் அண்ணா ரொம்ப ரஃப்பாக நடந்துக்குதா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஏய் சி என்ன பேசுகிற நீ, அதுக்குள்ளே ஜேகே வாய்ஸ் கேட்கும், பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஜியா, அண்ணி அண்ணி அண்ணா கூப்பிட்றாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் போங்க அண்ணி. சரி நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் அதுக்கப்புறமாவும் அவர் ஒத்துக்கலைன்னா மறுபடியும் நீ என்னை தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஓகே டன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஃபுல்லாக ஹெசிடேட் பண்ணி உங்கள் ரூம்குள்ளே போவீங்க. ஜேகே வந்துட்டு மிரர் முன்னாடி நின்று கோம் பண்ணிக்குவாங்க. உங்களை மிரர்லேருந்து பார்த்துட்டு, என்ன வையன், நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்து வைன்னு சொன்னேன்ல, ஆஃபீஸ் போகணும், டைம் ஆகுது சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்லோவாக போயிட்டு ஜேகேவை பேக் ஹக் பண்ணுவீங்க. அவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க கோம் பண்ணுறத. என்ன திடீர்னு மிஸ்ஸஸ் ஜான் வந்து என்ன ஹக் பண்ணியிருக்கிறாங்க, ஏதாவது பேசணுமா அப்படின்னு கேட்குவாங்க. ஏன் ஏதாவது ரீசன் இருந்தால் மட்டும் என் புருஷனை ஹக் பண்ணுமா,
என்னமோ இன்னைக்கு ஹக் பண்ண தோணுச்சு பண்ணேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே ஹக் பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் சைடு திரும்பிட்டு உங்கள் வேஸ்ட்டை பிடிச்சி அவங்க கிட்ட புல் பண்ணிக்கிட்டு ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணிவிட்டு சரி இப்போ உங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஜேகே செஸ்ட் மேலே உங்கள் கை வச்சுட்டு என்ன ஒய்ஃபை விட ஆஃபீஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா? கல்யாணம் ஆன புதுசுலலாம் அடிக்கடி ஆஃபீஸ்க்கே லீவ் போட்டுருவீங்க, இப்போ கொஞ்சம் லேட்டாக போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஸ்ட் மேலே கை இருக்கோல்ல அவங்கள அப்படியே புஷ் பண்ணிட்டு போய் சோஃபா மேலே புஷ் பண்ணி நீங்கள் அவங்க லேப் மேலே போய் உக்காந்துடுவீங்க. ஜேகேக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ போல்டாக அவங்கக்கிட்ட பிஹேவ் பண்ணியிருக்கிறது. வானாடி அதுக்கப்புறமா நீ தான் கஷ்டப்படுவேன் அப்படின்வாங்க. அப்போது எனக்கு அந்த கஷ்டம் ரொம்ப பிடிக்கும் மிஸ்டர் ஜான் அப்படின்னு சொல்வீங்க. ஜேகே நம்ம வயன் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணுறதுக்கு லீன் பண்ணுவாங்க. பட் வயன் வந்துட்டு அவங்க வாய் மேலே கை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இருங்க மிஸ்டர் ஜான் என்ன அவ்வளோ அவசரம். அப்போ ஜேகே நீங்கள் அவங்க வாய் மேலே கை வச்சுருக்குவீங்கல்ல அந்த கை மேலே கிஸ் பண்ணிவிட்டு நான் வயன் என் பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் நெக் மேலே கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்வீங்க. என்ன கேளு அப்படின்வாங்க. அப்படியே கிஸ் பண்ணிவிடுங்க. அது வந்து ஜியா அவள் ஃப்ரெண்ட்ஸு கூட போயிட்டு வரட்டும் விடுங்களேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே கிஸ் பண்ணுறதை டக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களே பார்த்துட்டு ஓ மேடம் இதுக்கு தான் என்கிட்ட வந்து இப்படி பிஹேவ் பண்ணின்னு இருந்தாங்களா அப்படின்னு கேட்பாங்க. பையன் உனக்கே நல்லா தெரியும் நைட்டில் வெளியே போகிறது எவ்வளோ டேஞ்சரஸ்ன்னு. இப்போல்லாம் பகலில் வெளியே போனாலே பொண்ணுங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு புரியுதுங்க ஒரு அண்ணாவாக அவங்களுக்கு இருக்கிற கன்சர்ன். அந்த பயத்தால் அவளோட ஃப்ரீடமை கூட நம்ம பறிக்க முடியாது இல்லைங்களா. அதுவும் அவளோட ஃப்ரெண்டு கல்யாணம் ஆகிட்டு அப்ராடுக்கு போயிடுறாளாம், மறுபடியும் கிடைக்க மாட்டா இல்லைங்களா. உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருந்தா வேணா ஜியா போகிற அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம 2 பேரும் டின்னருக்கு பண்ண எப்படி அப்படின்வீங்க. இதுவும் நல்லா இருக்கே எனக்கு இது ஃப்ளாஷ் ஆகலையே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இப்போது ஓகேவா இல்லையா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜேகே அஃப்கோர்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. சடனாக ஜியா வந்துட்டு உள்ளே ஓடி வந்துடுவாங்க. தேங்க்யூ வெரி மச் அண்ணா, தேங்க்யூ அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஜேகே லேப் மேலேருந்து எந்திரிச்சிடுவீங்க. நான் சொல்லி அண்ணி அண்ணா நீங்கள் சொன்னால் ஓகே சொல்லோன்னு நீங்கள் தான் சும்மா பயந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேகே அவங்களோட ஒரு ஐப்ரோ ரேஸ் பண்ணிவிட்டு உங்களையே பார்த்துக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு சரி அண்ணா தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின், இப்போ நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணியிருந்தீங்களோ அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லேருந்து வெளியே ஓடி போயிடுவாங்க. நீங்களும் அவங்க பின்னாலே போவீங்க. ஏய் ஜியா இருடி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஜேகே வந்துட்டு உங்கள் கையை டக்குன்னு பிடிச்சிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க மிஸ்ஸஸ் ஜான் அப்படின்வாங்க. எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே இங்கேயும் உனக்கு வேலை இருக்குது, அப்புறமா போய் கிச்சனில் வேலை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜேகே ஒரு மாதிரி பார்க்குவீங்க. ஆமாம் சும்மா இருந்தவனே உசுப்பேற்றி விட்டுட்டு இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி வெளியே போறியா, நீ க்ரியேட் பண்ண இந்த மெஸ்ஸை நீ தான் கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரூம் டோர் லாக் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது இப்போ தானே சொன்னீங்க, பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நாள் லேட்டாக பண்ணால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குவாங்க. அதுக்கப்புறமா என்னென்ன நடந்திருக்கோன்னு உங்களுக்கே தெரியும். அப்படியே டைமும் ஸ்கிப்பாக இருக்கும். அவங்க தங்கச்சியோ போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் 2 பேரும் டின்னர் டேட்டுக்கு போயிட்டு வந்துக்குவீங்க. ஜேகேயோட கசின் பிரதர் வெட்டிங் இருந்திருக்கோம் ஊரில். ஸோ நீங்கள் 3 பேரும் கிளம்பிட்டுக்குவீங்க. ஏற்கனவே அவங்க அம்மா அப்பா பாட்டி எல்லாம் போயிட்டுக்குவாங்க. ஸோ நீங்கள் ரீச்சும் ஆகிட்டுக்குவீங்க. எல்லோரும் வந்து உங்ககிட்ட பேசினுக்குவாங்க. ஏன்னா நீங்கள் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருப்பீங்க. ஜேகேயோட கசின் பிரதர் வந்துட்டு வா பையன் கல்யாணத்தில் பார்த்ததை விட ரொம்ப அழகாகிட்டுக்கிற அப்படின்வாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணுவீங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜேகே ஃபுல்லாக பேர்ன் ஆகிட்டுக்குவாங்க. ஏன்னா உங்கள் கசின் பிரதர் வந்து உங்களை பேச வச்சுருக்கிறத பார்த்துட்டு ஐயன் கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வரியா அப்படின்வாங்க ஜேகே. இப்போ நீங்கள் இதோ ஒரு நிமிஷம் எடுத்துன்னு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போவீங்க. அப்போ அவங்க பிரதர் ஜேகேயை பார்த்துட்டு ஏன் ப்ரோ இவ்வளோ பொசசிவ்னஸ், அவங்க உங்களோட ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜேகே வந்துட்டு ஆமாம் அவள் என்னோட ஒய்ஃப், அதுக்கு தான் இவ்வளோ பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சடனாக ஒரு பொண்ணு வந்துட்டு ஜேகே பக்கத்தில் உட்காந்து ஜேகே கையை டைட்டாக பிடிச்சிக்குவாங்க. ஸ்டார்டிங் ஜேகே அந்த கையை ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. பட் நீங்கள் வர்றது பார்த்த உடனே அவர் ஸ்மோக் பண்ணிவிட்டு ஏய் எப்படி இருக்க, எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து, என்ன ரொம்ப ப்ரிட்டி ஆகிட்டுக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை பார்த்து ஜேகே முறைச்சி என்னங்க தண்ணி அப்படின்னு கொடுக்குவீங்க. வயன் இது வந்துட்டு என் கசின், நம்ம கல்யாண டைமில் இவ அப்ராடில் இருந்தான். ரியா இது வந்துட்டு என்னோடய ஒய்ஃப் பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாய் பையன் அப்படின்வாங்க. நீங்கள்
ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிருக்கோ, ஈவினிங்கும் ஆகிட்டுக்கோ, எல்லாருமே ரெடி ஆகிட்டு ரிசப்ஷனுக்கு கிளம்பினுக்குவீங்க. பட்டா ரியா மட்டும் ஜேகேயே ஒட்டின்க்குவாங்க. இது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஃபுல் ஜெலஸ் ஆகிட்டுக்குவீங்க. நீங்கள் ரெட்டு சாரியில் பயங்கர ப்ரிட்டியாக தெரிஞ்சிருக்குவீங்க. எல்லாருமே காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுக்குவாங்க ஜேகே தவிர. பட் அவங்களுக்கு உங்களை பார்த்த உடனே ரொம்ப ஒரு மாதிரி டெம்ட் ஆகிட்டுக்கோ. வேணும்னு உங்கள் முன்னாலேயே ரியாவை கூப்பிட்டு, ஹே ரியா ரொம்ப ப்ரிட்டியாக தெரிஞ்சுன்னுக்குற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ப்ரிட்டியாக தெரிஞ்சுன்னுக்குறாளாம், அப்பத்துலேருந்து நான் வெயிட் பண்ணின்னுக்கிறேன், இந்த சாரியில் நான் எப்படி தெரியுறேன்னு சொல்லவே இல்லை. அதே ஊரில் இருந்திருந்தால் பின்னாலேயே சுற்றி நின்றுக்குவார். ஊருக்கு வாங்க மிஸ்டர் ஜியான், உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவீங்க. அங்கே எல்லாருமே டான்ஸ் பண்ணிக்குவாங்க. ஜேகேயோட கசின் பிரதர் வந்துட்டு, பையன் இஃப் யூ டோன்ட் மைண்ட் என் கூட டான்ஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குவாங்க. நீங்கள் வந்துட்டு, ஐயோ எனக்கு டான்ஸ் எல்லாம் பண்ண வராதுங்க அப்படின்னு சொல்வீங்க. பரவாயில்ல நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஃபோர்ஸ் பண்ணி. ரியா வந்துட்டு, ஜேகே வா நம்ம 2 பேரும் டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேகே கூட யா அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே பார்த்து ரியா கூட டான்ஸ் பண்ணுறதுக்கு போவாங்க. நீங்கள் 2 பேரும் வேறவங்க கூட டான்ஸ் பண்ணியிருந்தா கூட உங்கள் 2 பேருக்கு தான் ஐ கான்டாக்ட் இருந்திருக்கும். பார்ட்னர்ஸ் சேஞ்ச் ஆவாங்க. நீங்கள் வந்துட்டு வேறவங்க பார்ட்னராக போகணுமா இருந்திருக்கும். ஜேகே உங்கள் கையை பிடிச்சி டக்குன்னு அவங்க பக்கம் புல் பண்ணிக்குவாங்க. உங்கள் காது கிட்ட வந்துட்டு, என்ன மிஸ்ஸஸ் ஜியான் ரொம்ப என்ஜாய் பண்ணின்னுக்கிறாங்க போல் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஜேகேயை பார்த்துட்டு, நீங்கள் கூட தான் என்ஜாய் பண்ணின்னுக்கிறீங்க மிஸ்டர் ஜியான் அப்படின்னு சொல்வீங்க. கூல் டவுன் மிஸ்ஸஸ் ஜியான், எதுக்காக இவ்வளோ பொசசிவ்னஸ்? என் கண்ணு முன்னாலேயே என் புருஷனை வந்து அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறது, கிட்ட வந்து பேசுறது, இப்படிலாம் பண்ணால் எனக்கு கோவம் வராதா அப்படின்வீங்க. அவள் தான் ஹக் பண்ணிகிட்டு இருந்தா, உங்களுக்கு எங்கே போச்சு எங்கள் புத்தி, நீங்களாவது அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா அப்படின்னு சொல்வீங்க. அதுவும் இல்லாமல் ஏன் முன்னாடி அவளுக்கு காம்ப்ளிமெண்ட் தரீங்க. இதெல்லாம் சொல்லும் போது உங்கள் கண்ணில் டியர்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா ஜேகே வந்துட்டு உங்களை ரொம்ப இக்னோர் பண்ணிட்டுக்குவாங்க. ஹேய் எதுக்குடி அழுவுற, நான் சும்மா காமெடி பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு யாருமே இல்லாத ஒரு கார்னரில் உங்களை நிற்க வச்சுட்டு அவங்களும் உங்கள் கிட்ட வந்துட்டு, சும்மா உன்னை உசுப்பேத்துறதுக்காக தாண்டி அப்படி பண்ணேன், அதுவும் இல்லாமல் அங்கே காம்ப்ளிமெண்ட் கொடுத்தது யாருக்குன்னு நினச்ச, உனக்கு தான், நீ வெறும் ப்ரிட்டியாக மட்டும் இல்லடி டெம்ப்டிங்காக இருக்கே தெரியுமா, எப்போ தான் வீட்டுக்கு போகிறோமோன்னு வெயிட் பண்ணின்னுக்கிற அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, இன்னும் ஒரு வாரத்துக்கு ரூம்குள்ளவே வராதிங்க அப்படின்னு சொல்வீங்க. என்னடி சொல்கிற அப்படின்வாங்க. ஆமாம், நீங்கள் என்ன உசுப்பேத்துறதுக்காக இக்னோர் பண்ணிங்க இல்லை, இப்போ நீங்கள் ஒரு வாரம் அனுபவிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்போ ஜேகே உங்கள் 2 கையும் எடுத்து உங்கள் ஹெட்டுக்கு மேலே பின் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் கிட்டே வந்துட்டு, இதை பாருங்கள் மிஸ்ஸஸ் ஜியான், என்னை இக்னோர் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் கிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஜேகே கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு உங்களே பார்த்துட்டு, ஹேய் கிஸ் மீ பேக் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் நாட் பண்ணுவீங்க. இது பாரு, நீ இப்போ என்னை கிஸ் பண்ணல, இப்போ இங்கே தூக்கிட்டு போய் எதனா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வயனுக்கு கிஸ் பண்ணுவாங்க. வேறு வழி இல்லாமல் அவங்களும் கிஸ் பேக் பண்ணுவாங்க. டே டைம் அண்ட் டே ஸ்கிப் ஆகிட்டே இருந்திருக்கோம். எப்போவுமே இப்படியே ரொமான்டிக்காக இருந்திருக்குவாங்களான்னா இல்லைங்க, உங்கள் 2 பேருக்கு நடுவில் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் கூட வந்திருக்கோம். அஃப்கோர்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ரெண்டுமே இருக்கணும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஜேகேயோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணியிருக்குவீங்க. ஏன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் ட்ரிப் போகணுமா இருந்திருக்கோம் அப்ராட்க்கு. நீங்கள் ஃபுல்லாக சேடாக மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு ரெடி பண்ணியிருக்குவீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு உங்களை பேக்கப் பண்ணுவாங்க. நீங்கள் விடுங்க, என்னை தொடாதீங்க விடுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே மறுபடியும் அவங்கள ஹக் பண்ணி டைட்டாக அவங்கள பிடிச்சிட்டு, எதுக்குடி ஃபேஸை உருன்னு வச்சுன்னுக்கிற, கொஞ்சம் சிரிச்சுட்டே பேக் பண்ணலாம் இல்லை அப்படின்வாங்க. நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க, இன்னும் 3 டேஸில் நம்மளது ஃபஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி வருது, நீங்கள் இப்போ போய் ஊருக்கு போயின்னுக்கிறீங்களே அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, எனக்கும் போகிறதுக்கு இஷ்டம் இல்லடி, நான் என்ன ரொம்ப சந்தோஷமாக போயின்னுக்கிறேன்னு நினச்சின்னுக்கிறியா, ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான டேன்னு எனக்கும் தெரியும், ஆனால் வேறு வழி இல்லை வயன், நான் போய் தான் ஆகணும். அதை நான் சொன்னேன்ல, எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு வெட்டிங் ஆனிவர்சரிக்குள்ளே வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன்னு தான் சொன்னீங்க. வரேன்னு ஒன்றும் கன்ஃபார்ம் இல்லைல்ல, அப்படி உங்களால் வர முடியலன்னா நான் எப்படியாவது ட்ரை பண்ணி வந்துடுறேன் வயன். பாரு, மூட் ஸ்பாயில் பண்ணிக்காத. அதுவும் இல்லாமல் ஒரு 3-4 டேஸ் ஹஸ்பண்ட் இருக்க மாட்டானே, அவனை கவனிச்சிக்கலான்றதெல்லாம் இல்லை அப்படின்வாங்க. ஆமாம், வெறும் இது ஒன்லியே இருங்க நீங்கள் அப்படின்னு சொல்வீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கோ, 4 டேஸ் ஆகிருக்கோ. இந்த 4 டேஸில் டெய்லி ஜேகே கால் பண்ணி பேசினுக்குவாங்க, வீடியோ கால் பண்ணுறது எல்லாம் பண்ணிக்குவாங்க.
பட் இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. நீங்கள் மிட் நைட் 12 வந்துட்டு கால் பண்ணியிருப்பீங்க. பட் அவங்க வந்துட்டு அப்போ ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு மீட்டிங்கில் இருப்பாங்க. அவங்க அப்ராடில் இருக்கிறதுனால இந்த டைம் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும் இல்லைங்களா, அதனால் அவங்க கால்க்காக வெயிட் பண்ணிகிட்டே அப்படியே தூங்கிட்டுக்குவீங்க. ஜேகே கால் பண்ணும்போது நீங்கள் ரிசீவ் பண்ண மாட்டீங்க. அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, ஹாப்பி ஆனிவர்சரி லவ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங்காக இருக்கும், எல்லாருமே விஷ் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் இல்லை. ஏன்னா ஜேகேயை மிஸ் பண்ணியிருக்குவீங்க. அவங்க மெசேஜ் பார்த்துருப்பீங்க, பட் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க. அவங்க உங்களுக்கு நிறைய தடவை காலும் பண்ணியிருப்பாங்க, பட் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கோமாக இருந்திருப்பீங்க. இப்போ ஈவினிங் ஆகிட்கோ, ஜியா வந்துட்டு அண்ணி வாங்க நீ 2 பேரும் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் வானா ஜியா எனக்கு மூடு இல்லை அப்படின்னு சொல்வீங்க. என்ன அண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படின்வாங்க. என்ன சந்தோஷமாக இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி எனக்கு மட்டும்தானா? உங்கள் அண்ணாக்கு இல்லையா? இதை விட ஆஃபீஸ் வேலை தான் முக்கியம்னு என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க இல்லை உங்கள் அண்ணா? சரி, எங்கள் அண்ணா ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா எவ்வளோ வேணுமா இருந்தாலும் பனிஷ்மெண்ட் கொடுங்க. இப்போ ஏன் கூட வெளியே வாங்க அண்ணி ப்ளீஸ் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் வானாஜியா உங்கள் அண்ணாக்கு தெரிஞ்சிச்சின்னா சும்மா கத்துவார். சும்மா எதுக்கு வேணாஜியா அப்படின்னு சொல்வீங்க. அப்போது அண்ணா ஊரில் தானே இருக்குது, தெரியறதில்ல, வாங்க நீ போயிட்டு வந்துடலாம். நீங்களும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தால் உங்களுக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஓகே சொல்லிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கும் ரூம் உள்ளவே இருந்து ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆகிட்கோ. ஸோ வெளியே போயிட்டு வந்தால் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகும்ன்றதுனால அண்ணி எப்போவுமே சாரீ இல்லைன்னா சுடிதான் போடுறீங்க, இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக என்னோடய ட்ரெஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வானா நீ போடுற ட்ரெஸ் எல்லாம் எனக்கு செட் ஆகுறதில்ல அப்படின்னு சொல்வீங்க. அண்ணி நான் ஒன்றும் ரிவீலிங்கான ட்ரெஸ் எல்லாம் போடல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை உங்களுக்கு போட்டு விட்டு உங்களை ரொம்ப ப்ரிட்டியாக ரெடி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட் கிட்டே கூட போவீங்க. போன உடனே ஜியா வந்துட்டு ஐயோ அண்ணி என் பர்ஸு கார்லேயே விட்டுட்டு வந்துட்டேன், நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், 5 மினிட்ஸ் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்கிட்டே போவாங்க. நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அவங்க காணோம். சரி நீங்களும் கார்கிட்ட போகலான்னு திரும்புவீங்க. ஆனால் உங்கள் கண்ணை வந்து யாரோ டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங் பேனிக் ஆகிடுவீங்க. பட் அவங்க காது கிட்ட வந்துட்டு ரிலாக்ஸ் மிஸ்ஸஸ் ஜான், நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏதோ சொல்ல வருவீங்க. அப்போ அவங்க இதெல்லாம் உள்ளே போய் பேசிக்கலாம், இப்போ கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணை மூடிட்டு அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் கையை எடுப்பாங்க. பார்த்தா ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க அந்த பிளேஸை. இதெல்லாம் பார்த்த உடனே உங்கள் ஃபேஸ் மேலே ப்ரைட்டாக ஒரு ஸ்மைல் வரும். ஜேகே வந்து உங்களை பேக்கப் பண்ணிவிட்டு உங்கள் நெக் மேலே கிஸ் பண்ணிவிட்டு ஹாப்பி ஆனிவர்சரி லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்வீங்க. வேறு அவ்வளோதான் நடி, உங்கள் ஹஸ்பண்ட் 4 நாள் கழிச்சு வந்திருக்கேன், வேறு எதுவுமே இல்லையா? ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரின்னு தெரிஞ்சு கூட நீங்கள் என்னை விட்டுட்டு போகலையா, அதுக்கு தான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்வீங்க. ஆமாம் இதெல்லாம் எப்போ பண்ணீங்க அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜேகே நான் இன்றைக்கி மத்தியானமே வந்துட்டேன், எனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேன்னு தான் எதுவுமே உங்ககிட்ட சொல்லலை. நீ தான் எப்போவுமே குறை சொல்லினுக்குவியே, எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது என்கிட்டே டெக்கரேட் பண்ண வச்சிங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு நானே எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். பரவாயில்லையே, அந்த ட்ரெஸ்ஸு கூட உனக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்கே அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஜேகே டக்குன்னு பார்க்குவீங்க. ஜேகேயும் ஜியாவும் சேர்ந்து இது பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அங்கே கேக் எல்லாம் இருக்கும். கேக் எல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டு உங்கள் டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜேகே வந்து உங்கள் பின்னாடி நிற்கிவாங்க. உங்கள் நெக்கு கிட்டே இன்னும் கோல்டாக ஃபீல் ஆகும். பார்த்தா அவங்க ஒரு நெக்லஸ் போட்டுட்டுன்னுக்குவாங்க உங்களுக்கு. அப்புறமா அவங்க நெக் மேலே கிஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஆனால் இது எல்லாத்த விட நீங்கள் இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. ஜேகே வயன் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணுவாங்க, அவங்களும் கிஸ் பேக் பண்ணுவாங்க. ஒரு பேஷனேட் கிஸ் ஆகிட்ட பிறகு சரி ஏன் கிஃப்ட் எங்க அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் தான் இப்போ கிஸ் பண்ணுமே அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே ஹேய் வெறும் கிஸ் எல்லாம் பத்தாது, இன்றைக்கி ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி வேறு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஜேகேயை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க கையை எடுத்துகிட்டு உங்கள் ஸ்டொமக் மேலே வைக்குவீங்க. ஜேகே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குவாங்க. நம்ம 2 பேரோட லவ் சிம்பிள் என் வயலில் வளர்ந்துட்டு இருக்கு, இதை விட ஆனிவர்சரி கிஃப்ட் வேணுமா மிஸ்டர் ஜியான் அப்படின்னு கேட்குவீங்க. ஜேகே ஃபுல் ஷாக்காக வைட் ஐஸில் உங்களே பார்க்குவாங்க. நீங்கள் ஹெட் நோட் பண்ணுவீங்க, ஃபுல் ஷையாக ஃபுல் ஹாப்பியாக உங்களை டக்குன்னு தூக்கி அப்படியே சுற்றுறது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏங்க விடுங்க விடுங்க இந்த கீழே அப்படின்னு சொல்வீங்க. அப்புறமா ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே விட்டுட்டு எனக்கு தலை சுற்றுதுங்க அப்படின்னு சொல்வீங்க. சாரிடி நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன், தேங்க்யூ வெரி மச் வயல், இதை விட ஸ்பெஷலான கிஃப்ட் வேறு எதுவுமே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணுவாங்க. ரியாலிட்டியில் இந்த மாதிரி ஃபேரி டெய்ல் மாதிரி எல்லார் லைஃப்பும் இருக்குமான்னு தெரியாது, பட் இது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன்.
என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். டேக் கேர். This beautiful life 난 너의 곁에 있을게